நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. ஃபார் ஐடி ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் கான்டாக்ட் 8870767784. மாதா தொலைக்காட்சி அன்புள்ளங்கள் அனைவருக்கும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியின் அன்பான வணக்கங்கள். வணக்கம் கல்பனா, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன் ஜோடி, நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லா நாள் போல இன்றைய நாளும் ரொம்ப மகிழ்ச்சி உற்சாகமா இருக்கு. இந்த உற்சாகமா இந்த நாளை நம்ம ஆரம்பிக்கிறோம் ஒரு கதையோட அப்படின்னா. கண்டிப்பா கதைக்கு முன்னாடி இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாள். மற்ற நாட்கள்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதே விமன்ஸ் டே இருந்துச்சா இல்ல மதர்ஸ் டே இருந்துச்சா உடனே வாழ்த்துக்கள் சொல்லுவோம். இன்னைக்கு வந்து பாவப்பட்ட ஜென்மங்கள் கால தாமதமா இருந்தாலும் சொல்றோம். இல்ல அப்படி சொல்லி ஸோ நீங்கள் வந்து உலக ஆண்கள் தினத்தை நம்ம வந்து சிறப்பிக்கிறோம். அதே வேளையில எதனால இதே நாள்ல உலக கழிவறை தினமும் வச்சிருக்கிறாங்கன்னு தெரியல. ரெண்டும் ஒரே நாள்ல இருக்குது. ஸோ ஆண்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். இப்போ நீங்க உங்க கதையை சொல்லுங்க. கண்டிப்பா நம்மளுடைய 5 விரலும் ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா சண்டை போட்டுக்கிறாங்க. நம்ம கையில இருக்க 5 விரல்களும் ஒரு நாள் சண்டை போட்டுக்கிறாங்க. அப்ப அவங்களுடைய ஆர்குமெண்ட் வந்து எடுத்து வைக்கிறாங்க வாக்குவாதம் வரப்போ. இந்த சுண்டு விரல் என்ன சொல்லுது அப்படின்னா, நான் வணக்கம் சொல்றப்போ, ஆசீர்வாதம் கொடுக்கறப்போ, இல்ல கை கூப்பி வணங்குறப்போ நான் தான் முதல் விரலாக அங்க வந்து கூப்பி நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய தன்மையை சொல்லுது. உடனே வந்து இந்த மோந்திர விரல் என்ன சொல்லுது அப்படின்னா, என்னதான் அழகுபடுத்தி பாக்குறாங்க, அதனால நான் தான் பெரியவன் இருப்பதில் கை அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லுது. உடனே இந்த நடுவிரல் என்ன சொல்லுது, எல்லா விரலை விட நான் தான் ரொம்ப வந்து உயரமானவன், அது நான் உயரத்துல இருக்கேன், நான் தான் வந்து பெரியவன் அப்படின்னு. உடனே இந்த ஆள்காட்டி விரல் என்ன சொல்லுதுன்னா, எல்லா பாடங்களையும் வந்து குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குறப்போ டீச்சர்ஸ் உடைய விரல் எல்லாம் பார்த்திருக்கீங்களா, சோ ஒரு பாடம் புகட்டுறதுக்கு கூட என்னுடைய விரல் தான் பயன்படுத்துவாங்க, நான் தான் பெரியவன். என்னடா இது அப்படின்ட்டு யாராலுக்கு ஒரு வாக்கு வந்து வச்சுட்டு இருக்காங்களே, இந்த கட்டை விரல் என்ன சும்மா இருக்கு அப்படின்னு பார்த்தா அவர் என்ன சொல்லிட்டாரு, ஒரே போடா போட்டாரு. இங்க பாருங்க, ஏதாவது ஒரு பொருள் பிடிக்கணும் அப்படின்னா என் சப்போர்ட் இல்லாம உங்களால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுது. உடனே வந்து சுண்டு விரல் என்ன சொல்லுதுன்னா, ஓகே எல்லாருமே வந்து பெரியவங்க தான், உருவத்துல வேணா வெவ்வேறா இருக்கலாம், நம்மளுடைய 5 விரலும் ஒன்றாக சேர்ந்தால் மட்டுமே அந்த ஒரு வேலையும் செயல்களும் வந்து ஒன்றுபட்டு சிறப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுண்டு விரல் அழகா சொல்லி முடிக்குது. எஸ், நம்மளுடைய வாழ்க்கையும் இப்படிதான் இருக்கு இல்லையா? உலகத்துல வெவ்வேறு உருவத்துல நம்ம மக்கள் வந்து படைக்கப்பட்டிருந்தாலும் நம்ம எல்லாரும் ஒன்றுபட்டு அந்த ஒரு செயலை எடுத்து செய்யும் பொழுது அங்க எல்லோருமே வந்து சிறப்பாக அமையும். நிச்சயமா இறைவனுடைய படைப்புல எல்லாருமே தனித்துவமானவர்கள். இதுல இவங்க வேஸ்ட், இவங்க முட்டாள், இவங்களுக்கு அறிவில்லை, இவங்க பிறந்ததே வேஸ்ட் அப்படின்னு யாரையுமே கடவுள் படைக்கவில்லை. இந்த உலகில நம்ம உயிராக தோன்றி இருக்கிறோம், நமக்கு ஒரு உயிர் இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் ஏதோ ஒரு பர்பஸ், ஒரு நோக்கம் இருக்கின்றது. அதை நாம் அறிந்து கொண்டு வாழ வேண்டும். ஸோ சிறப்பான கதை, சிறப்பான சிந்தனை. இந்த சிந்தனையோடு இன்னைக்கு நாளை தொடங்கலாம். பார்க்கலாம்.
எஸ், மனதுக்கு அமைதி தரக்கூடிய ஆலய தரிசனம் பகுதியை நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம் ஜோ. கண்டிப்பா. இன்றைய நாள் மனதிற்குள் ஊடுருவி செல்ல போகின்ற தகவல்களை என்ன பரிமாற போகின்றோம்? ஸோ இன்னைக்கான சிந்தனை, இன்னைக்கு வந்து ஏற்கனவே தொடக்கத்தில் சொன்ன மாதிரி இன்னைக்கு உலக ஆண்கள் தினம் அப்படிங்கிறது அனுசரிக்கப்படுகிறது. அப்போ ஆண்கள் அப்படின்னு சொன்னாலே இன்னைக்கு இந்த சொசைட்டியில் வந்து 2 விதமான மனநிலைகள், ஆணாதிக்க மனநிலை அப்படின்னு சொல்லி ஆண்கள் மோசமானவர்கள், ரொம்ப ஆணாதிக்கத்தோடு நடத்துக்கிறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் ஆண்களுடைய நிலையை எடுத்து சொல்வதற்கு எந்த ஒரு சூழலும், எந்த ஒரு தலைமை, ஒரே ஒரு பிரச்சனை அப்படின்னு போய் 2 பேரும் ஒரு கணவன் மனைவி நிற்கிறாங்க அப்படின்னா மனைவி சொல்லக்கூடிய வாதம் அப்படிங்கிறது அவங்க பக்கம் நியாயம் இருக்கும் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு அதுக்கு தான் என்ன அப்படின்னா இன்னைக்கு சட்டமுமே அதை தான் வந்து ஒரு முன்னுரிமை அப்படிங்கிறது பெண்களுக்கு கொடுத்திருக்கிறது. ஸோ இப்போ இந்த நிலையில் இன்னைக்கு ஆண்களும் சில நல்ல நல்ல குவாலிட்டிஸ், நல்ல நல்ல விஷயங்கள் செய்கிறார்கள். ஆனால் இந்த சமூகத்தினால் அது அங்கீகரிக்கப்படுகிறதா அப்படின்னு கேட்டால் எப்பவாவது ரேராக தான் அது வந்து அங்கீகரிக்கப்படுகிறது. ஸோ இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய அப்பாவா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், தாத்தாவா இருக்கலாம், பெரியம்மா, சித்தப்பா, பெரியப்பா, சித்தப்பா, இப்படி யாரா வேணாலும் ஏதோ ஒரு உறவில் இருக்கக்கூடிய ஒரு ஆண், அவர் நம்ம பெருசாக என்ன பண்ணியிருக்க மாட்டோம், ரெகக்னைஸ் பண்ணியிருக்கவே மாட்டோம். ஆனால் அவருடைய செயல்பாடுகளும் அவருடைய பண்பு நலன்களும் எல்லாமே நல்லதாகவே என்ன பண்ணும் இருக்கும். இதை எப்படி நான் இந்த சமூகம் வந்து ஒற்றை வார்த்தையில் அதை வந்து ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணிருதுன்னா இது ஆண்களுடைய கடமை அப்படின்னு சொல்லி அவருடைய பண்புகள் ஒரு சிறப்பான ஒரு விஷயம், அது வந்து அங்கீகரிக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருந்தாலும் கூட இது அவங்களுடைய கடமைப்பா, அவங்க கடமை தானே செஞ்சாங்க அப்படின்னு அசால்ட்டா என்ன பண்ணுது, அதை கடந்து செல்கிறது. ஸோ அப்படி கடந்து செல்லக்கூடிய அங்கீகரிக்கப்பட வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் ரீகால் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ சைலண்ட் சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு ஆண் அப்படிங்கிறவங்க திருமணத்திற்கு முன்னதாக, அதுவும் குறிப்பாக ஒரு குழந்தை பிறப்பிற்கு முன்னதாக வரைக்கும் அவருக்கு விருப்பப்பட்ட எல்லாத்தையும் என்ன பண்ணிப்பாரு, வாங்கி வச்சுக்குவாரு. நம்ம வீடுகளில் உள்ள அப்பாவை நம்ம என்ன பண்ணலாம், எடுத்து பார்க்கலாம். ஸோ அவருடைய வாலிப பருவம் எப்படி இருந்துச்சு, அவருடைய நண்பர்கள் வட்டாரம் எப்படி இருந்துச்சு, இதெல்லாம் அவர்கிட்ட உட்காந்து கதையாக கேட்குறப்போ அவர்கிட்ட சொல்றதுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் இருக்குது. முத வேலைக்கு போகிறப்போ எப்படி இருந்துச்சு, நீங்கள் படிக்க போகும்போது எப்படி இருந்துச்சு, ஒரு படிப்பு இல்லை அப்படின்னா அந்த வேலை செய்த அனுபவத்தில் கிடைச்ச நண்பர்கள்ட்ட மறக்க முடியாத நினைவுகள் என்ன, இதெல்லாம் உட்காந்து பேச ஆரம்பிச்சோன்னா அவர் நிறைய என்ன பண்ணுவார், அப்பாக்கள் நிறைய கதைகள் சொல்லுவாங்க. இன்னைக்கு அதே நண்பர்களோடு அப்படி அவர் நேரத்தோட செலவிட முடியுதா? வீடுகளில் இருக்க எங்கள் அப்பாட்ட பேசுகிறப்ப சொல்லுவாங்க, எப்போ ஏதாவது திரைப்படம் பார்க்கணும் அப்படின்னா 2 தடவை போவாராம். ஏன் அப்படின்னா மார்க்கெட்டில் வேலை பார்த்துட்டு இருப்பாரு. ஸோ எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ போய் ஃபர்ஸ்ட் ஹாஃபை பார்த்துட்டு வந்துருவாராம். அப்புறம் செகண்ட் ஹாஃப் பார்க்கறதுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு போய் செகண்ட் ஹாஃப் இன்டர்வலுக்கு மேலே போய் அப்போ என்ன பண்ணுவாராம், பார்த்துட்டு வருவாராம். ஸோ இப்போ இதெல்லாம் அப்போ இன்னைக்கு அதே போல் அவரால் போய் இப்போ அதே முறையில் ஃபுல் மூவியும் பார்க்கட்டும் இல்லை ஆஃப் மூவியும் பார்க்கட்டும், ஆனால் அதே போல் அவருக்கு பிடித்தமான படத்தை பிடித்தமான நேரத்தில் அவரால் போக முடியுதான்னு கேட்டால் கிடையாது. இப்போ போகணும் அப்படின்னா சரி குடும்பத்தில் சரி கணவன் மனைவியை கூட்டு போகணும், பிள்ளைங்களை கூட்டு போகணும், அவங்களுடைய டைம் கன்வீனியன்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இதெல்லாமே சைலண்ட் சாக்ரிஃபைஸ், அதெல்லாம் சொல்லப்படவே இல்லை. இதை நாம் அவர் இதை வந்து நம்ம கேட்டு பகிர்ந்து கொண்டாலும் கூட இது அவர் வாழ்வில் செய்த ஒரு தியாகமாக பொருட்படுத்தப்படுவதே இல்லை. இது போல எல்லா ஆண்களுடைய வாழ்க்கையிலுமே பொருட்படுத்தப்படாத தியாகங்கள் அப்படிங்கிறது இருக்கு. அப்பா ஜோ, நீ எங்க இருந்தப்பா வந்த அப்படின்ற இந்த பாயிண்ட் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காமிச்ச மாதிரி இருக்கு. எஸ், பல பேருடைய ஆண்களுடைய வாழ்க்கை வந்து இது போன்ற புதைக்குழிகள் வந்து புதைஞ்சிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும் இல்லையா? சோ இன்னும் இதை பத்தி தொடர்ந்து பேசலாம் ஜோ. இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். நானோ விழித்தெழும் போது உருவம் கண்டு நிறைவடைவே. நானோ விழித்தெழும் போது உருவம் கண்டு நிறைவடைவே. ஆண்டவரே, என் வழக்கின் நியாயத்தை கேட்டருளும். என் வேண்டுதலை உற்று கேளும். வஞ்சகமற்ற உதட்டி நின்று எழும் என் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும். நானோ விழித்தெழும் போது உருவம் கண்டு நிறைவடைவே. நானோ விழித்தெழும் போது உருவம் கண்டு நிறைவடைவே. என் நடத்தை பாதைகளில் அமைந்துள்ளது. என் காலடிகள்
வழியினின்று பிறழவில்லை இறைவா, நான் உம்மை நோக்கி கூப்பிடுகின்றேன். ஏனெனில் நீர் எனக்கு பதிலளிப்பே. என் பக்கம் உம் செவியை திருப்பியருளும். என் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்தருளும். நானோ விழித்தெழும்போது உம் உருவம் கண்டு நிறைவடைவே. நானோ விழித்தெழும்போது உம் உருவம் கண்டு நிறைவடைவே. உமது கண்ணின் மணியன என்னை காத்தருளும். உம்முடைய சிறகுகளின் நிழலில் என்னை மூடிக்கொள்ளும். நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன். விழித்தெழும்போது உமது உருவம் கண்டு நிறைவு பெறுவே. நானோ விழித்தெழும்போது உம் உருவம் கண்டு நிறைவடைவே. நானோ விழித்தெழும்போது உம் உருவம் கண்டு நிறைவடைவே. இது இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சியின் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தினம் ஒரு திருப்பாடல் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் இன்றைய நாளில் சிந்திக்கவிருக்கின்ற திருப்பாடல் 17. இந்த ஒரு திருப்பாடல் மாசற்றவனின் மன்றாட்டு என்ற ஒரு தலைப்பிலே தாவீது அரசர் பாடிய ஒரு திருப்பாடலாக இருக்கின்றது. இந்த ஒரு திருப்பாடலில் நாம் பார்க்கின்ற போது தாவீது அரசர் கடவுளின் பேரில் தன்னுடைய மன்றாட்டுக்களை ஏறெடுப்பதன் மூலமாகவும் தன்னுடைய மன்றாட்டு எப்பேற்பட்ட ஒரு மன்றாட்டாய், மாசற்ற ஒரு மன்றாட்டாய் இருப்பதனையும் அறிவிப்பதன் வழியாக கடவுளுடைய இரக்கத்தை தான் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற அந்த ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கையை நமக்கு எடுத்து கூறுவதாக இந்த ஒரு திருப்பாடல் அமைந்திருக்கின்றது. இந்த ஒரு திருப்பாடல் அந்த மாசற்ற ஒருவன் கடவுளை நோக்கி தன்னுடைய இறுக்கமான சூழ்நிலையிலிருந்து கடவுளை நோக்கி மன்றாடுகின்ற போது கடவுள் நிச்சயமாக அந்த மனிதனுடைய மன்றாட்டை கேட்டருள்வார் என்ற ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கையை நமக்கும் கொடுப்பதாக இந்த ஒரு திருப்பாடல் அமைந்திருக்கின்றது. இந்த ஒரு திருப்பாடலில் இன்று நாம் தியானிக்க இருக்கின்ற அந்த 5 வசனங்களை நாம் 3 பகுதிகளாக நாம் பிரித்து பார்க்கலாம். முதல் பகுதியில் அந்த மாசற்ற மனிதனுடைய ஒரு மன்றாட்டை நம்மால் பார்க்க முடிகின்றது. அவர் தன்னுடைய மன்றாட்டை கடவுளின் பால் ஏறெடுக்கின்றார். அந்த ஒரு மன்றாட்டு தன்னுடைய மாசற்ற ஒரு தன்மையிலிருந்து கடவுளிடம் ஒப்படைக்கப்படுவதால் கடவுள் நிச்சயமாக அந்த மன்றாட்டுக்கு செவி கொடுப்பார். எனவே நான் கடவுளுக்கு உண்மையுள்ள ஒரு வாழ்க்கையை நான் வாழுகின்ற போது என்னுடைய ஜெபங்களை கடவுள் நிச்சயம் கேட்பார் என்ற அந்த ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கையை கொடுப்பதாக இந்த முதல் பகுதி நமக்கு கூறுகின்றது. இதிலிருந்து நாமும் தெரிந்து கொள்ள வேண்டியது இதுதான். நாம் கடவுளை நோக்கி மன்றாடுகின்ற போது அது நம்முடைய வாழ்வை பிரதிபலிக்கக்கூடிய ஒன்றாய் இருக்கின்றது. எனவே நம்முடைய நேர்மையற்ற ஒரு வாழ்க்கையோடு நாம் வாழுகின்ற போது நாம் ஏறெடுக்கின்ற அந்த மன்றாட்டுகளும் அர்த்தமற்ற ஒரு மன்றாட்டுகளாக மாறிவிடும். எனவே நம்முடைய வாழ்வை நாம் முதலில் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அதன் பின் நம்முடைய மன்றாட்டுக்களை ஏறெடுக்கின்ற போது கடவுள் நிச்சயம் நமக்கு பதில் கூறுவராக இருக்கின்றார். அடுத்த பகுதியில் நாம் பார்க்கின்ற போது எதற்காக இந்த ஒரு பாடல் அமைந்திருக்கின்றது என்றால் அவருடைய பாதுகாப்பிற்கு நிமித்தமாக
தாவீது அரசர் பாடுவதாக இந்த ஒரு திருப்பாடல் அமைந்திருப்பதை நாம் இன்றைய நாளில் 2வது பகுதியில் நம்மால் பார்க்க முடிகின்றது. கண்ணின் இமையாக, கண்ணின் மணி போல, சிறகுகளின் கீழ் என்ற இந்த வாக்கியங்கள் எல்லாம் இந்த திருப்பாடலில் நம்மால் பார்க்க முடிகின்றது. இதெல்லாம் கடவுள் நம்மை எந்த அளவிற்கு பாதுகாக்கின்றார், கண்ணின் மணி போல நம்மை பாதுகாக்கின்றார், தன்னுடைய சிறகுகளின் கீழ் நம்மை அரவணைத்து நம்மை பாதுகாக்கின்றார் என்ற இந்த வார்த்தைகள் கடவுள் எத்தனை அன்பும் எத்தனை நமக்கு பாதுகாப்பும் தரக்கூடியவர் என்பதனை மிக அழகாக சொல்லிக் கொடுப்பவராக இந்த திருப்பாடல் அமைந்திருக்கின்றது. இறுதியில் நாம் பார்க்கின்ற போது கடவுளுடைய முகத்தை பார்க்கக்கூடிய அந்த ஒரு கிருபையை நான் பெற வேண்டும் என்று சொல்லி தாவீது அரசர் பாடுகின்றார். இது தன்னுடைய வாழ்வில் அவர் நேரிய வாழ்க்கையை வாழுகின்ற போது, உண்மையான ஒரு வாழ்வை கடவுளுக்கு ஏற்ற ஒரு வகையில் நான் வாழுகின்ற போது, என்னுடைய இறுதி காலத்தில் என்னுடைய வாழ்வு முடிந்த அந்த நிறைவாழ்வை நான் பெறுகின்ற போது, நான் கடவுளை முகமுகமாக தரிசித்து அவருடைய இருப்பிடத்தில் என்னால் இருக்க முடியும் என்ற ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கையை இப்போதே நமக்கு கொடுப்பனவாக இந்த ஒரு திருப்பாடல் நமக்கு எடுத்து கூறுகின்றது. நாமும் நம்முடைய வாழ்வில் கடவுளுக்கு ஏற்ற வகையில் வாழுகின்ற போது, கடவுளுடைய அந்த விழுமியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் வாழுகின்ற போது, கடவுள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு பாதையை விட்டு விலகாமல் நான் நடக்கின்ற போது, கடவுள் நிச்சயம் நம்மை பாதுகாத்து தன்னுடைய அந்த ஒரு நிறைவான அந்த ஒரு நிலை வாழ்வை நமக்கு நிச்சயம் கொடுப்பார். எனவே இன்றைய நாளில் அந்த ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கையோடு நாம் கடவுளிடம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இதோ எங்கள் அனைவரையும் நேரியதொரு வாழ்வுக்காக நீர் அழைத்து அந்த ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழுகின்ற போது, நாங்கள் கேட்கின்ற எல்லா ஜெபங்களையும் நீர் எங்களுக்கு தரவிருக்கின்றவராய் இருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டவரே. இதோ இந்த வேளையிலே நாங்கள் எங்களுடைய வாழ்விலே உமக்கு உண்மையுள்ள பிள்ளைகளாக வாழ நீர் எங்களை வழிநடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில ஆண்களுடைய தியாகங்களில், ஆண்களுடைய நல்ல பண்பு நலன்கள், பெரிய அளவில் அங்கீகரிக்கப்படாத ஆண்களிடம் இருக்கக்கூடிய சில நல்ல விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இன்னைக்கு உலக ஆண்கள் தினத்துல பேசிட்டு இருக்கிறோம். அதுல அடுத்தது என்ன சொல்றாங்க? அடுத்தது ஆண்களுடைய தியாகங்கள் அப்படின்னு பாக்குறப்போ அந்த எமோஷனல் கண்ட்ரோல் அவங்க அது ரொம்ப எளிதா செஞ்சிருவாங்க. ஆனா அதுவே ஒரு பெண்கள் கிட்ட போய் நம்ம அதை பாக்குறோம்னா, ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட ஓன அழகாச்சு வச்சு கண்ணுல இருந்து அப்படியே தரையா தண்ணி, ஒரு குடம் ஃபுல்லா கூட தண்ணி வந்துடும். ஆனா அது அவ்வளவு சீக்கிரம் ஆண்கள் கிட்ட பார்க்க முடியுமானா பார்க்க முடியாது. காரணம் என்ன அப்படின்றது, பிஃபோர் மேரிட் அவங்க அவங்களோட இண்டிவிஜுவல் லைஃபை ரன் பண்ணியிருப்பாங்க, அவங்களோட எமோஷனலை எப்படி வேணாலும் வெளிப்படுத்திருப்பாங்க. ஆனால் அதுவே ஒரு ஆஃப்டர் மேரிடுக்கு அப்புறம் சில சூழ்நிலையால், சில சூழலால் தனக்குள்ளேயே அதை அடக்கி வைத்துக் கொள்ளும் அந்த சூழலும் ஏற்படும். அதனால அவங்க பெருசா கோவப்படுறாரு, பெருசா நம்மள கண்ட்ரோல் பண்றாரு, அவருக்கெல்லாம் என்ன தெரியும், அவருக்கெல்லாம் உணர்வு பத்தி என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் கேட்கலாம். அதாவது இந்த உலக கண்ணோட்டத்திலிருந்து பாக்குறப்போ, ஆனா அவங்களுக்குள்ள இருக்க அந்த ஃபீல், அந்த எமோஷனல் அப்படின்றது அவ்வளவு சீக்கிரம் வெளிப்படுத்த மாட்டாங்க. இது கடவுள் கொடுத்த வரமா இல்ல சாபமா அப்படின்னு சொல்லி ஆண்களுக்கு தெரியாது. என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஒரு நிகழ்வுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கிறோம். திடீர்னு அந்த நிகழ்வுக்கு கிளம்புறப்போ கணவன் மனைவிக்கிட்ட ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு வருது, ஒரு சண்டை வருது அப்படின்னா, அந்த நிகழ்வுக்கு போகாமல் அழுது அப்படியே வீட்டில் இருக்க பெண்களால் எளிதில் என்ன பண்ண முடியும், முடிஞ்சிடும். அப்படியே அந்த நிகழ்வுக்கு போனாலும் கூட ஏன் மூஞ்சிருக்கேன், வீட்டில் வர்றப்ப சண்டை அவருக்கு அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை ஷேர் பண்ணி அவங்களுடைய உலகம் என்பது அப்படி ஒரு வடிகால் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் அந்த நிகழ்வுக்கு போகும்போதும் கூட இது பின்னால் நடந்த அந்த சோகமான நிகழ்வு என்ன அப்படிங்கிறது எந்த ஒரு ஆணும் வெளிப்படுத்தியதே கிடையாது. அங்க போறப்ப என்ன இல்லை, வர்றப்ப ஏதோ வேலை இருந்துச்சு, என்னன்னு தெரியல, வாரன்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதானே தவிர உள்ளுக்குள்ள உட்காந்து ரூம் போட்டு அழுகிற அளவுக்கு விஷயங்கள் இருந்தாலும் சரியா அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, அதை வெளிப்படுத்த மாட்டார்கள். ஸோ அந்த எமோஷனல் கண்ட்ரோல். அதே போல உள்ளுக்குள்ள அவ்வளவு வழிகள் இருந்தாலும் நண்பர்களோடு பயணிக்கின்ற பொழுது அதெல்லாம் மறந்து விட்டு சிரிச்சுட்டு சகஜமா இருக்கக்கூடிய ஒரு மனநிலை அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம குடும்பங்களிலும் பார்க்கலாம், வேலை செய்யக்கூடிய பணித்தளங்களிலும் பார்க்கலாம். ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா எளிதில் பெண்களை ஈஸியா என்ன பண்ணிடலாம், ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அவங்களுடைய முக வாட்டத்தை வச்சு ஏன் ஒரு மாதிரி சோகமா இருக்கிறீங்க, எதுவும் பிரச்சனையா என்னன்னு கேட்டா அதுல அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆனா ஆண் பார்த்தீங்கன்னா பயங்கர ஜாலியா உட்காந்து பேசிட்டு இருப்பான். அவனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு மட்டும்தான் தெரிய வரும் பின்னாடி இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குது, பட் இருந்தாலும் இவன் சிரிச்சிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற. ஸோ அந்த எமோஷனல் கண்ட்ரோல், அதான் நான் தொடக்கத்தை சொன்ன மாதிரி, இது கடவுள் கொடுத்த, ஆண்களுக்கு கொடுத்த வரமா இல்ல சாபமான்னு தெரியாது. இன்னும் என்னென்ன காரியங்கள் ரெகக்னைஸ் பண்ணாம இருக்கும் ஆண்களை குறித்து அப்படின்றத நம்ம இன்னும் தொடர்ந்து பேசலாம். ஜோய், அடுத்த பகுதி பார்க்கலாம்.
நவம்பர் 19 புனித ரஃபேல் கலினோஸ்கி. லித்துவேனியா நாட்டில் வில்னோ பகுதியில் வாழ்ந்த ஆண்ட்ரூ கலினோஸ்கி ஜோசப்பின் பொலான்ஸ்கா பெற்றோருக்கு கிபி 1835 பிறந்தார். ரஃபேல் கலினோஸ்கி தன் தந்தை ஆசிரியராக பணியாற்றிய பள்ளியில் ஆரம்ப கல்வியினை கற்ற ரஃபேல் விலங்கியல், வேதியியல் மற்றும் விவசாயத்தில் பட்டம் பெற்று ஞானத்தில் சிறந்து விளங்கினார். கிபி 1853 ரஷ்ய இராணுவத்தில் சேர்ந்த இவர் தன் திறமை மற்றும் அறிவு புலமையினால் லெப்டினன்டாகவும் இராணுவ தளபதியாகவும் பதவி உயர்வு பெற்று தன் பணிகளை நேர்த்தியோடு செய்தார். கிபி 1864 இராணுவத்திலிருந்து விலகி மக்களின் நலனுக்காக பணிகளை செய்த ரஃபேல் இராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட 10 ஆண்டுகள் உப்புச் சுரங்கத்தில் கைதியாக பணிகளை செய்தார். கிபி 1874 சிறையிலிருந்து விடுதலை பெற்ற ரஃபேல் கலினோஸ்கி சில ஆண்டுகள் ஆசிரியராக பணி செய்து கிபி 1877 ஆஸ்திரியாவின் கிராஸ் பகுதியில் இருந்த கார்மெல் மடத்தில் சேர்ந்தார். கிபி 1882 ஜனவரி 15 குருத்துவ அருட்பொழிவு பெற்ற ரஃபேல் செர்னா என்ற இடத்தில் இருந்த கார்மெல் மடத்தின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டார். போலந்து நாட்டின் ஓடோவைஸ் நகரில் கார்மெல் துறவற மடத்தினை நிறுவிய ரஃபேல் பிரீசெமிஸ், லோவ் என்னும் இடங்களில் கார்மெல் கன்னியர்களுக்கென்று மடங்கள் எழுப்பி இறைப்பணிகளை செய்தார். கிபி 17 நூற்றாண்டில் வாழ்ந்த துறவி மார்சோக்கா தெரசாவின் எழுத்துக்களை ஆவணப்படுத்தும் பணியினை செய்த அருட்தந்தை ரஃபேல் கலினோஸ்கி காச நோயினால் பாதிக்கப்பட்டு கிபி 1907 நவம்பர் 15 விண்ணகம் சென்றார். மக்களின் நலனுக்காக சொல்லொன்னா துன்பங்களை அனுபவித்து ஆண்டவரின் பணிகளைச் செய்த அருட்தந்தை ரஃபேல் கலினோஸ்கியினை திருத்தந்தை 2 ஜான் பால் 1991 நவம்பர் 17 புனிதராக உயர்த்தினார். புனித ரஃபேல் கலினோஸ்கியின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் காச நோயினால் துன்புறுகிற சகோதர சகோதரிகளை ஆண்டவர் தொட்டு குணப்படுத்தும்படியாக ஜெபிப்போம். சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்துட்டோம். இன்றைய நாள்ல ஆண்கள் அவங்களுடைய இந்த பண்பு நலன்கள் எவ்வளவோ அவங்களுக்குள்ளவே மறைச்சு வச்சிருக்காங்க. ஆனா அதெல்லாம் நம்ம வந்து பெருசா ரெகனைஸ் பண்ணதே இல்லையப்பா, அதுக்கெல்லாம் ஒரு அங்கீகாரம் வந்து கொடுத்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு எடுத்து பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில அடுத்ததான் நம்ம எதை கவனிக்காம விட்டுருக்கோம் அவங்க. அடுத்ததா இது வந்து காலங்காலமாக பேசப்படாத ஒன்று. இப்போ ஒரு பெண்கள் அப்படின்னு சொல்றப்ப பெண்கள்னா என்ன, சமையல் கட்டுல தான் இருக்கணுமா, அவங்களும் படிக்கணும், சமையல் கட்டு அவங்களுடைய இடம் கிடையாது, அவங்க சமைக்கிறதுக்காகவோ இல்ல அவங்க குடும்பத்தை பார்த்து கொள்வதற்காக மட்டுமே அது அவங்களுடைய பொறுப்புகள் என்பது இல்ல அப்படின்னு பேசிய அதே சமூகம் இன்னைக்கு ஒரு ஆண் என்பவன் நம்ம வேலைக்கு போகணும், சம்பாதிச்சா தான் அவன் ஆண் அப்படிங்கறதெல்லாம் இல்லங்கிறது எந்த ஒரு சமூகத்திலையும் பேசல. இன்னைக்கு ஆண்களுக்கான ஒரு ஸ்டீரியோடைப், அவன் வந்து நல்லா படிக்கக்கூடிய மாணவனா இருக்கலாம், நல்லா விளையாடக்கூடிய மாணவனா, என்ன திறமை இருக்கலாம், திறமை இல்லாமலும் அவன் வந்து ஒரு ஸ்லோவான ஒரு லேர்னரா என்ன பண்ணலாம் இருக்கலாம். அவன் எப்படி இருந்தாலும் சரி, ஆனா அவன் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது இந்த சமூகம் ஒரு ஸ்டீரியோடைப் பண்ணி வச்ச ஒரு விஷயம். ஆனா அந்த பெண் நல்ல பிரில்லியண்டாகவும் இருக்கலாம், பிரில்லியன்ட் இல்லாமலும் கொஞ்சம் ஸ்லோ லேர்னராகவும் என்ன பண்ணலாம் இருக்கலாம். ஆனா அவர்களுக்காக பேசக்கூடிய இந்த சமுதாயம், அவர்கள் வந்து படிக்கணும், அவங்க வந்து படிப்பே ஏறலனாலும் ஒரு பேசிக் டிகிரியாவது அவங்க என்ன பண்ணிருக்கணும், முடிச்சு வச்சிருக்கணும், ஒரு பேசிக் எஜுகேஷனாவது அவங்க என்ன பண்ணிருக்கணும், கற்று வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சமூகம், அதை அங்கீகரிக்கக்கூடிய இந்த சமூகம். இன்னைக்கு ஆண் வேலைக்கு போலனாலும் பரவாயில்லை. இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள் இருக்குது, சரி ஆண் வேலைக்கு போகாம அந்த பெண் அதை வேலைக்கு போய் நிர்வகிக்கக்கூடிய விஷயத்த அந்த பெண்கள் விரும்புவாங்க அப்படின்னு கேட்டா விரும்ப மாட்டாங்க. என் கணவர் வேலைக்கு
போயே ஆக வேண்டும். போனா தான் எனக்கு என்னுடைய குடும்பத்து மத்தியில ஒரு கௌரவம். அது என்ன கௌரவம் அப்படின்னு எனக்கு தெரியாது. அது ஒரு கடமை அப்படின்ற மாதிரி அவங்க மேல திணிக்கப்படுதுன்னு சொல்லலாம். அதுதான் திணிக்கப்படும் சொல்லலாம், அதுதான் நடக்குது. ஸோ அந்த சென்ஸ் ஆஃப் டியூட்டி இதை வந்து என்ன அப்படின்னா அது செய்யக்கூடிய விஷயங்கள். இப்போ அதே பெண்கள் அடுப்படையில் இருக்கக்கூடாது அப்படின்னு பேசக்கூடிய அதே சமூகம் ஆண்கள் வேலைக்கு போனா போகலாம். இப்போ பெண்களுக்கு ஆப்ஷனா இருக்கிற மாதிரி எங்களுக்குலாம் ஒரு ஆப்ஷனா இருந்துச்சுன்னா நாங்க மட்டும் வீட்டிலேயே உட்காந்துக்குவோம் வேண்டும் அப்படிங்கிறது. ஸோ இந்த விஷயம் இன்னைக்கு இந்த சமுதாயத்தால் ஆண்களுக்கு அங்கீகரிக்கப்படாத ஒரு விஷயமாக இருக்கிறது. அது வெகு சீக்கிரம் வந்து அங்கீகரிக்க வேண்டும்னு கடவுளை வேண்டிக்கலாம். தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். கர்ணன் நட்பு, வீரம், தானம், தர்மம் அனைத்திற்கும் புது இலக்கணம் வகுத்தவர். வள்ளல் தன்மைக்கு பெயர் போனவர். இதை கண்ட அர்ஜுனனுக்கு ஒரே பொறாமை. நானும் வள்ளல் என பெயர் எடுக்க வேண்டும் என வாய்ப்புக்காக காத்திருந்தார். மனநிலையை கேள்விப்பட்ட கிருஷ்ணர் இருவரையும் அழைத்தார். ஆளுக்கு ஒரு வெள்ளி மலையை கொடுத்தார். இதை யார் முதலில் தானம் செய்துவிட்டு முடிக்கிறீர்களோ பார்ப்போம், போங்கள். போட்டி ஆரம்பமானது. சுறுசுறுப்புடன் செயல்பட்டார் அர்ஜுனன். சுற்றிலும் உள்ள ஊர்களில் தண்டோரா போட வைத்தார். யார் வேண்டுமானாலும் வந்து வெள்ளி மலையை எடுத்து செல்லலாம், வெட்டி எடுத்து செல்லலாம். பல ஊர்கள் கூடி வந்தன. வண்டி வண்டியாக வெள்ளியை வெட்டி வெட்டி எடுத்து செல்ல ஆரம்பித்தன. சில மணி நேரங்களில் அங்கு மலை இல்லாமல் போனது. ஆனால் கர்ணன் என்ன செய்யதான் தெரியுமா? அப்படியெல்லாம் செய்யவில்லை. அந்த வெள்ளி மலையை கிருஷ்ணரிடமிருந்து பெற்ற அடுத்த நிமிடமே எதிரே வந்த ஏழை ஒருவரை கூப்பிட்டு சொல்லிவிட்டார், அதோ அந்த வெள்ளிமலை, இனிமேல் அது உனக்கே சொந்தம். ஒரு நொடியில் அது அடுத்தவருக்கு சொந்தமாகி போனது. தானமும் முடிந்து போனது. செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தவர் கர்ணன். மாதா, பிதா, குரு, தெய்வம் இந்த நால்வராலும் வஞ்சிக்கப்பட்டவர் கர்ணன். அவர் கற்றுத்தரும் பாடங்கள் இவை. கிள்ளி கொடுப்பது, அள்ளி கொடுப்பது, இதில் எது எளிது? ஒவ்வொன்றாக கொடுப்பது, ஒருமிக்க கொடுப்பது, இது எது விரைவு? உன்னை அவமதிப்பவரை கண்டு ஒருபோதும் விரக்தி அடையாதே. அவர்களே வியக்கும்படி அவர்கள் முன்னே விருட்சமாய் வளர்ந்து நில். நீ நிராகரிக்கப்பட்ட அதே இடத்திலேயே நிராகரிக்க முடியாத சக்தியாக உருவெடு. அவமானத்தை அனுபவமாக்கிக் கொள், தன்மானத்தை தகுதியாக்கிக் கொள். அதுவே இலக்கினை காட்டும் விளக்கு. கெட்டவர் சாகும்போதுதான் கஷ்டப்படுவார், நல்லவர் சாகும் வரை கஷ்டப்படுவார். கிடைத்த வாய்ப்புகளால் வெற்றி பெறுபவர் வாழ்க்கையில் வெல்கிறார். வாய்ப்புகளை உருவாக்கி கற்றுக்கொண்டவர் வரலாற்றையே வெல்லுகிறார். சூழ்ச்சிகள் சூழ்ந்து நின்று சுழன்று சுழன்று அடித்தாலும் தானத்தை கைவிடாதே. தினம் தினம் தானம் செய்திட தனம் எதுவும் தேவையில்லை. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. உன்னையே நீ உலகத்திற்கு அறிமுகப்படுத்த தேவையில்லை. நீ செய்யும் தான தர்மங்கள் அதை செவ்வனே செய்துவிடும். இவையெல்லாம் நமது தமிழ் பாரம்பரிய கர்ணன் தரும் பாடங்கள். அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட உலக ஆண்கள் தினத்தில் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம். ஆண்களுடைய பேசப்படாத பக்கங்கள், அவரிடம் இருக்கக்கூடிய நல்ல நல்ல பண்புகள். ஆனா இந்த சமுதாயம் அதை பெரிய அளவில் அங்கீகரிக்கவில்லை, உணரவில்லை. சமூகம் அப்படிங்கிறப்ப அதில் எல்லாருமே அடங்கிடுவாங்க. பெற்றோர், பிள்ளைகள், கணவன், மனைவி எல்லாருமே. ஸோ யாரும் அங்கீகரிக்காத சில விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத ரிமைண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதில் அடுத்ததான் என்ன சொல்றாங்க? செல்ஃப் ரெஸ்பெக்ட். எஸ், அவங்களுடைய சுய மரியாதை. அதனால அவங்க சொல்ற எடுக்க போகிற சில காரியங்களை வந்து குறித்து ஃபேமிலியோட ஷேர் பண்றாங்க. அப்படின்றப்போ அந்த இடத்துல வந்து உடனே வந்து பேசப்படுற அந்த வார்த்தை எப்படியா இருக்கும் அப்படின்னா, நீங்க வந்து ஆம்பளை அப்படின்னா நீங்க சொல்றதெல்லாம் நாங்க வந்து செய்யணுமா, நாங்க வந்து அப்படி இது பண்ணணுமா. அதாவது சில காரியங்களை குறித்து சில நல்ல விஷயங்கள் தான் சொல்லியிருப்பாங்க. ஆனா அப்ப கூட அந்த ஒரு ஆண் ஆதிக்கம் அப்படின்ற மாதிரி நம்ம அந்த கண்ணோட்டத்துல பாக்குறதால அந்த சுய மரியாதை அப்படின்ற அந்த ரெகக்னேஷன் அவருக்கு கொடுக்காம போயிட்டோம். புரிந்து கொள்ளப்படுவதே இல்லை. அவங்க ஏன் இந்த விஷயத்த வந்து ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார்கள்? இதை சொல்லும்போது தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் ஒன்று பார்த்த ஒரு நிகழ்ச்சி. அப்போ அதில் வந்து ஒரு பையன் சொல்கிறேன், எனக்கு எங்கள் அப்பாவை பிடிக்கவே பிடிக்காது, எங்கள் அம்மாவை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எங்கள் அம்மா நான் என்ன கேட்டாலும்
வாங்கி தருவாங்க அப்படின்னு. அப்போ அந்த அப்பா முன்வைக்கக்கூடிய வாதம், அந்த பையனுக்கு இன்னும் 18 வயது நிரம்பவே இல்லை, அவன் வந்து ரொம்ப விலை உயர்ந்த ரொம்ப ஃபாஸ்ட், அது என்ன சொல்ல, அந்த ரேசிங் வெஹிக்கிள் என்ன பண்ணுறாப்புல அவர் கேட்குறாரு, 2 வீலர். அப்போ அது ஏன் அப்படின்னு நான் கேட்கறதுனால அவருக்கு என்னை பிடிக்க மாட்டேங்குது. அதே வெஹிக்கிள் எவ்வளோ காசாக இருந்தானே பிள்ளை ஆசைப்படுறாமல வாங்கி கொடுங்கன்னு அம்மா சொல்கிறாங்க. அப்போ அதனால அவனுக்கு பிடிக்குது சார் அப்படின்னு சொல்லப்போ அவர் கேட்குற, ஏமா இதை நீங்கள் வாங்கி கொடுக்க சொல்கிறீங்க, அவன் வந்து வாங்கி கொடுக்கலன்னா ஒழுங்காக படிக்க மாட்டேன்னு மிரட்டுறான் சாருங்கிறது அவங்க அம்மாவோடைய வாதமாக இருக்குது. அப்போ இந்த நேரத்தில் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து என்ன பண்ணணும், பிள்ளையை கண்டிக்க வேணும். பெரும்பாலான வீடுகளில் இந்த விஷயங்கள் எப்படி நடக்கும்னா, அந்த கண்டிப்பு அப்படின்னு ஒரு சில விஷயம் இருப்போம். அம்மா தான் வந்து அப்பாட்ட வந்து சொல்லி விட்டுருப்பாங்க, இன்னைக்கு இதை பண்ணிட்டான், பொய் சொல்லிட்டான், இதை செஞ்சுட்டான், இதை கொட்டிட்டான் அப்படின்னு சொல்லி. அப்பா அரட்டி புரட்டி கேட்பாரு, சில அப்பாக்கள் அடிச்சு கேட்பாங்க. கேட்ட உடனே பிள்ளை ஏன் அடிக்கிறீங்கன்னு சொல்லி அதை அணைக்கக்கூடிய விஷயம் யார் வரும்னா அம்மாக்கள் தான் தெரிவாங்க. அப்பா வில்லனா தெரியும். ஆனா அந்த அப்பா வில்லன் ஆக்குறது யாரா இருக்குன்னு பாத்தீங்கன்னா அம்மாவா தான் இருக்கும். ஸோ எல்லா குடும்பங்களும் இல்லை, நம்ம பண்ணா அப்படி சொன்னாலும் நிறைய நேரங்களில் இதுதான் நடக்கிறது. அப்போ அந்த சுயமரியாதை நிமித்தமாக இது வேண்டாம் இது அப்படின்னு சொல்லக்கூடிய சில விஷயங்கள் வாய்ஸ் டோன் அதிகமாகுதுன்னா அது உடனடியாக அது செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிற பார்வையில் அந்த கோணத்தில் பார்க்கப்படாமல், இவர் ரொம்ப ரூடா இருக்கிறாரு, யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாரு, ஆண் அப்படிங்கிற திமிரல் அலைகிறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அங்கீகரிக்கப்படாத ஒரு சூழல் என்பது அங்கே இருக்கின்றது. உண்மையாவே சிறப்பா இருக்கு. ஆண்கள் இன்னும் அவங்களுடைய தியாகங்களுடைய அந்த பண்பு நலன்கள் என்னென்ன இருக்குன்றது நம்ம இன்னும் தொடர்ந்து பேசலாம். அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இன்று அறியாமையை எண்ணி அழுத இயேசு என்னும் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இயேசு தன்னுடைய வாழ்நாளில் பலமுறை சிரித்திருப்பார். ஆனால் அவர் சிரித்தார் என்று ஒரு முறை கூட நற்செய்தியாளர்கள் பதிவு செய்யவில்லை. ஆனால் அவர் அழுததாக 3 முறை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் லூக்கா நற்செய்தி 19:41, இயேசு எருசலேம் நகரை நெருங்கி வந்ததும் அதை பார்த்து அழுதார். இந்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏன் எருசலேம் நகரை பார்த்து இயேசு ஏன் அழுகிறார்? 19:42, இந்த நாளிலாவது அமைதிக்குரிய வழியை நீ அறிந்திருக்க கூடாதா? அமைதிக்குரிய வழியை எருசலேம் அறியவில்லை, ஆண்டவரை அறியவில்லை. அறியாமையை எண்ணி இயேசு அழுதார். அறியாமை என்பது உண்மையிலேயே ஒரு மாபெரும் துயரம், மாபெரும் அவலம். இதை நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய நிறுவனங்களில் நாம் உணர வேண்டும். அறியாமை பற்றி இன்னும் சில செய்திகளை நான் சொல்கிறேன். மீகா இறைவாக்கினை மீகா 4:12 வாசிக்கிறோம், அவர்கள் ஆண்டவரின் எண்ணங்களை அறியவில்லை, அவரது திட்டத்தையும் புரிந்து கொள்ளவில்லை. யோவான் 17:25 இயேசுடைய மன்றாட்டு, நீதியுள்ள தந்தையே, உலகு உம்மை அறியவில்லை. ஆகவே அறியாமை என்பது ஒரு அவலம், அறியாமை என்பது ஒரு துயரம். இன்று நம்முடைய குடும்பங்களில் நம்முடைய குழந்தைகளுக்கு, இளைஞர் இளமன்களுக்கு இறைவேண்டல்கள் தெரியுமா? எத்தனை பிள்ளைகளுக்கு மிகவும் இரக்கமுள்ள தாய் என்கிற அருமையான மரியன்னை மன்றாட்டு தெரியும்? நிறைய பேருக்கு தெரியாது. எத்தனை பேருக்கு இறை வார்த்தை தெரியும்? எத்தனை பேருக்கு ஏதாவது ஒரு திருப்பாடல் மனப்பாடமாக தெரியும்? ஆகவே இறை வார்த்தையை அறியவில்லை, இறை வேண்டல்களை அறியவில்லை, நல்ல மதிப்பீடுகளை அறியாமல் இருக்கிறார்கள். ஆனால் தேவையில்லாத எத்தனையோ விஷயங்களை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். அலைபேசியை பற்றி அறிந்திருக்கிறார்கள், பல சமூக ஊடகங்களை பற்றி அறிந்திருக்கிறார்கள் நம்முடைய இளைஞர்கள், இளமன்கள், குழந்தைகள். ஆனால் இறை வார்த்தையை அறியவில்லை, இறை வேண்டலை அறியவில்லை. இதை எண்ணி பெற்றோர்கள் அழ வேண்டும். அறியாமையை எண்ணி இயேசு அழுதார். இன்று தாய்மார்கள், தந்தையர்கள் தங்களுடைய குழந்தைகளின் அறியாமை எண்ணி அழ வேண்டும் என்பதை இந்த செய்தி நமக்கு கற்றுத்தருகிறது. இயேசு எருசலேம் நகரத்தவரின் அறியாமையை எண்ணி அழுதார். அவரைப் போலவே நாமும் நம்முடைய அறியாமையை, நம்முடைய பிள்ளைகளுடைய அறியாமையை எண்ணி அழுவோமாக. அவர்களுக்கு இறை அறிவை, மறை அறிவை, இறைவேண்டல் அறிவை கற்றுக் கொடுப்போமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாக. மிக சிறப்பான பகுதி இயேசுவின் ஆளுமைகள் நம்ம பார்த்துட்டோம் ஜோ. எஸ், இன்றைய நாள்ல ஆண்கள் செய்து கொண்டிருக்கும் தியாகங்கள், ஆனால் அதெல்லாம் தியாகங்களெல்லாம் எங்க கண்ணுக்கு தெரியலங்க, அதெல்லாம் வந்து நாங்க ரெகக்னைஸ் பண்ணவே முடியாதுங்க அப்படின்ற மாதிரி சில வாக்குவாதங்கள்லாம் போயிட்டு தான் இருக்கு. இருந்தாலும் அது ரெகக்னைஸ் பண்ண வேண்டிய சில பண்பு நலன்களை தெரிஞ்சுக்கணுங்கன்னு தான் நம்ம இந்த நாளில் பேசிட்டு இருக்கோம். அடுத்ததான்
ஸோ அடுத்ததாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஆண்கள் தன்னுடைய குடும்பத்திற்காக இருக்கக்கூடிய அந்த உண்மை நிலை, அது பெரும்பாலான குடும்பங்களில் வந்து புரிந்து கொள்ளப்படுவதே இல்லை. எல்லாருடைய ஃபேமிலியில், இப்போ எங்களுடைய ஃபேமிலி எடுத்துனா எங்கள் அப்பாவெல்லாம் ரொம்ப ஒரு 30 வயசுக்கு மேலே தான் நான் வந்து எங்கள் அப்பாவை வந்து ரெகக்னைஸ் பண்ணவே ஆரம்பித்தேன். ஓகே, ஏன்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா வீட்டில் என்ன பண்ண மாட்டாருன்னா இருக்க மாட்டார். ஞாயிற்றுக்கிழமை கோவிலுக்கு போவோம், காலையில் எழுப்பி கோவிலுக்கு கூட்டு போகிறது, பூசை அட்டன் பண்ண வைக்கிறது, மறைக்கல்வி கிளாஸ் அட்டன் பண்ண வைக்கிறது, திரும்ப எல்லாமே அது முடிச்சு கூட்டிட்டு வர வேண்டி இருந்துச்சுன்னா இருந்து கூட்டிட்டு வரது, இல்லை வீட்டுக்கு போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் கூட்டு வந்து விடுவார். அதுக்கு வர்ற கேப்பில் வீட்டுக்கு சமையல் தேவையான எல்லா பொருட்களும் என்ன பண்ணிடுவார், வாங்கி ரெடி பண்ணி கொடுத்துருவாரு மதியம் சமைக்கிறதுக்கு. இதை முடிச்சுட்டு கம்பெனியில் போய் குடோனில் உட்காந்துருவார். ஸோ ஒரு வேலை இருக்கோ இல்லையோ அங்கே போய் வேலை பார்ப்பாருலாம் கிடையாது, போய் அங்கே என்ன பண்ணி உட்காந்துருவார். இப்போ எங்களுடைய பார்வையில் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாரு, என் கூட பேச மாட்டேங்கிறாரு இருக்கு. ஆனால் அவருடைய குணம் எப்படி இருந்திருக்குன்னு பார்த்தா, ஓகே இன்னைக்கு ஒரு நாள் ஏதாவது ஒரு சில வேலைகளை கொஞ்சம் நெருக்கி முடித்தோமே, ஆனால் நாளைக்கு இன்னும் வேலைகளை எளிதாக்க முடியும். அப்போ அதன் வழியாக இன்னும் வருவாய் என்ன பண்ண முடியும், ஈட்ட முடியும். அப்போ அந்த வருவாய் ஈட்டுகின்ற பொழுது அது அவர் ஒன்றும் அவர் பாக்கெட்டுக்கு, நிறைய அப்பாக்கள் எல்லாருமே அப்படிதான், யாருமே அவங்க சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்தை, இன்னைக்கு கணவன் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்தை மனைவி செலவழிப்பதற்கு ஒரு சுதந்திரம் இருப்பது போல், கணவர் சம்பாத்தியத்தை அவரே செலவழிக்கிறதுக்கு இன்னைக்கு சுதந்திரம் இருக்கான்னு கேட்டால், அவர் செலவழிக்கணும்னு மனசு வந்தாலும் கூட பிள்ளைகளுக்காக அப்படின்னு சொல்லக்கூடிய எத்தனையோ கணவன்மார்கள் தந்தைமார்கள் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ அப்போ அந்த உண்மை நிலை, அவங்க வந்து குடும்பத்தோடு ஒன்றித்து ஒருவேளை பேசாமல் இருக்கலாம், டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இருக்கலாம், ஆனால் அதுக்காக இவங்க என் குடும்பத்தோட ஒன்றிச்சே இல்லை, அவரோடு தனியாகவே இருக்க விருப்பப்படுறாரு அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. எல்லா அப்பாக்கள்கிட்ட நீங்கள் உட்காந்து பேசுனீங்கன்னா அவர் பக்கம் ஒரு நியாயம் இருக்கும், அவர் பக்கம் ஒரு சொல்கிறதுக்கு ஒரு பெரிய கதை இருக்கும், ஏன் அப்படி தனியாக போய் இருக்கிறாருன்னு சொல்லி. அதை நம்ம பல நேரங்களில் கேட்கறது இல்லை. நாம் என்ன நினச்சிக்கிறோம், அவர் என் குடும்பத்தோடு இணைந்திருக்க விரும்பவில்லை அப்படின்னு நினச்சிக்கிறோம். ஆனால் அது உண்மை அல்ல. எஸ், அதாவது பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவருமே கணவனாகட்டும் இல்லை தந்தையாகட்டும் அவங்களுடைய உண்மை நிலை என்ன அறிந்து அதுக்கு மதிப்பு கொடுத்து அவங்க கிட்ட நம்ம பேச முற்படுவோம். அப்ப என்ன அப்படின்ற உண்மை நமக்கு புரிய வரும். இன்னும் தொடர்ந்து பேசலாம். இப்போ ஒரு சின்ன பிரேக் போயிட்டு நிகழ்ச்சிகள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். சிறப்பான நல்ல பேசிட்டு இருக்கிறோம் கல்பனா. உலக ஆண்கள் தினத்தில் ஆண்களுடைய பக்கங்கள், ஆனால் இந்த சமுதாயத்தால் அங்கீகரிக்கப்படாத சில விஷயங்கள் என்னென்ன அதான் பேசிட்டு இருக்கிறோம். அதில் அடுத்ததான் என்ன சொல்றாங்க? எஸ், மன்னிப்பு, ஃபர்கிவ்னஸ். இது வந்து பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை நடக்குது, ஒரு ஃபேமிலிக்குள்ள ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஓகே, ஃபைட் நடந்ததுக்கு அப்புறம் ஓகே நான் மன்னிச்சிட்டேங்க, விடுங்க, பரவாயில்ல, ஏதோ பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவோம். ஆனால் அதே நேரத்தில் ஒரு 2 வருஷம் கழிச்சு கூட அன்னைக்கு நடந்த சண்டைகளை என்ன நடந்துச்சுன்றதை மறுபடியும் ரிமெம்பர் பண்ணி அதை வச்சு ஒரு ஃபைட் கூட பண்ணுவாங்க. ஆனா அதுவே அந்த ஒரு ஆண் அப்படின்றப்போ அவருடைய தன்மை எப்படி இருக்கணும், பெரும்பாலும் தான் இது எல்லாருமே வந்து இதுல இதே மாதிரி இருப்பாங்கலாம் சொல்ல முடியாது. ஏதோ அதாவது 100% ஒரு 50% அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அதாவது ஒரு ஆணா இருந்தா அதை மறந்துருவாங்க, ஃபுல்லாவே மறந்து ஃபுல்லாவே அதை மன்னிச்சிட்டு இருப்பாங்க. அதை பத்தி அவங்களுக்கு ஃபுல்லா எந்த ஞாபகமும் இருந்திருக்காது. நிச்சயமாக வீடுகள்ல கூட ஏதாவது பிள்ளைங்க அப்பா வந்து எதிர்த்து பேசுறதா இருக்கலாம், அவர்களை மனநோக செய்யும் வார்த்தைகள் சொல்வதாக இருக்கலாம். அடுத்த செகண்ட் மன்னிச்சு அடுத்த செகண்ட் அதை பத்தி அவர் கேர் பண்ணிக்கவே மாட்டாரு. ஸோ அந்த நேரங்களில் வீட்டில் இருக்கக்கூடிய நிறைய வீடுகளில் இது நடக்கக்கூடிய நிகழ்வுகள். நம்ம அப்பாவை ஏதாவது கோவத்தில் திட்டிருப்போம், உதாசனப்படுத்தி பேசியிருப்போம், அடுத்து ஏதாவது ஒரு உதவியோ இல்லை சும்மா போய் நம்ம கேஷுவலாக பேசினா கூட அவர் அதை பற்றிலாம் பொருட்படுத்தவே மாட்டார். ரொம்ப கேஷுவலாக அதை தூக்கி ஜஸ்ட் லைக் தட் அப்படிங்கிற மாதிரி போயிடுவார். ஸோ அதுபோல் அதே மாதிரி பெண்களும் இருக்கிறாங்க. பெண்களும் இல்லை அப்படின்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி 100% பெண்கள் வந்து ஞாபகப்படுத்தி அதை வச்சு சண்டை போடுவாங்க அப்படின்லாம் கிடையாது. அதுலையுமே மறந்து விடக்கூடிய சிலர் இருக்கிறார்கள். பெண்களை காட்டிலும் ஆண்கள் அதிகப்படியா மறந்து விடுகிறார்கள். அதுதான். அப்போ அந்த மறக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம், மன்னித்து மறக்கக்கூடிய ஒரு விஷயம் பெரிய அளவுல அது அங்கீகரிக்கப்படுறதே கிடையாது. அவன் மன்னிச்சிட்டார், அவ்வளவுதான். அது ஒரு பொருட்டாவே அந்த மன்னிப்பு அப்படிங்கிறது ரொம்ப எளிதில் கிடைச்சிடுறதுனால அதனுடைய மகத்துவம் என்ன அப்படிங்கிறது தெரியாமலே போயிருது. அதுவும் குறிப்பாக ஆண்கள் மன்னிக்கின்ற பொழுது. பாவம் தான் இந்த ஆண்கள் அப்படின்ற மாதிரி இருக்கு பேசிட்டே இருக்கும் பொழுது. இன்னும் தொடர்ந்து பேசலாமே, பார்த்த பகுதி பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்விலே நாம் வெற்றி பெற வேண்டும், உயர்ந்து நிற்க வேண்டும் என்று எல்லாரும் விரும்புகிறோம். அப்படி வாழ்விலே நாம் உயர்ந்து நிற்க வேண்டும் என்றால் இதோ நமக்கு தேவையான ஒரு முக்கியமான மனப்பான்மையை கில்பர்ட் டாட்ஸ் என்ற அறிஞர் இன்று நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இங்கே அவர் ஜெபம் என்பதை பற்றி பேசுகின்றார். The best prayer is, Lord, in this sport, I pray that you will let me run well. Help each man running against me to do the best. Go along with each of us. Amen. பாருங்கள், எவ்வளவு அழகான ஒரு மனநிலை. இங்கே ஒரு ஓட்டப்பந்தயம்,
அந்த ஓட்டப்பந்தயத்திலே வெற்றி பெறுவதற்காக எல்லாரும் அந்த தொடக்க நிலையில் நிற்கிறார்கள். வழக்கமாக நம்முடைய மனநிலை எப்படி இருக்கும்? கடவுளே, இவங்கெல்லாம் அப்படியே பின்னால் தங்கிடணும், நான் மட்டும் முன்னால் போய் வெற்றி பெறணும். இதுதான் நம்முடைய வழக்கமான மனநிலை. ஆனால் ஒரு வெற்றியாளனுக்கு இருக்க வேண்டிய மனநிலை என்ன என்று இந்த அறிஞர் நமக்கு குறிப்பிடுகிறார். இதோ ஒரு சிறந்த ஜெபத்திற்கான எடுத்துக்காட்டு. இறைவா, இந்த ஓட்டப்பந்தயத்தில் நான் நன்றாக ஓட உதவி அருளும். இதுவரைக்கும் நாம் எல்லாரும் அப்படிதான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என் வேலையை நான் நன்றாக செய்ய வேண்டும், நான் நன்றாக படிக்க வேண்டும், இதிலே எதுவும் குறையில்லை. ஆனால் அடுத்த வரியை பாருங்கள். இந்த ஓட்டப்பந்தயத்திலே, இந்த போட்டியிலே எனக்கு எதிராக ஓடும் ஒவ்வொருவரும் சிறப்பாக ஓட அவர்களுக்கு உதவி அருளும். என்னோடு இன்னும் பலர் இருக்கிறார்கள் இந்த பந்தயத்திலே. நான் நன்றாக ஓட வேண்டும், அவர்கள் ஓட வேண்டாம் என்று நினைப்பல்ல, அவர்களும் சிறப்பாக ஓட உதவி செய்தருளும். எங்கள் எல்லாருடனும் இருந்தருளும். Go along with us, each of us. Amen. நண்பர்களே, வெற்றி பெறுவதற்கு இது 2 முக்கியமான காரியங்கள். ஒன்று, நான் மட்டும் வெற்றி பெற வேண்டும் என்றல்ல, நாங்கள் எல்லாரும் வெற்றி பெற வேண்டும் என்ற மனப்பான்மை. இரண்டாவது, ஆண்டவரே எனக்கு மட்டும் உதவி செய் என்றல்ல, என்னோடு இருக்கின்ற அடுத்தவர்களும் நன்றாக செய்ய வாழ உதவி அருளும். இந்த மனப்பான்மையோடு நாம் ஜெபிக்கும் போது ஒரு உண்மை இங்கே நமக்கு தெளிவாகிறது. கடவுள் நம்மோடு இருக்கிறார். இந்த விதத்திலே நாம் ஜெபிக்கும் போது எங்கள் எல்லாருடனும் இருந்தருளும் என்று நாம் சொல்வதை விட அவரே இதோ நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்வார். எப்போது? நான் நன்றாக செய்ய வேண்டும், மற்றவர்களும் நன்றாக செய்ய வேண்டும். இது ஒரு புதிய சிந்தனை. முயற்சி செய்து பார்ப்போமா? உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சிறப்பான ஆண்டோர் வாக்கு பகுதி நம்ம பார்த்துட்டோம் ஜோ. எஸ், ஆண்கள் செய்து கொண்டிருக்கும் தியாகங்கள் குடும்பத்தில் அது வந்து மதிக்கக்கூடிய ஒன்று. அதுக்கு வந்து நம்ம மதிப்பு கொடுக்கணும், அதை வந்து நம்ம மரியாதை செலுத்தணும். ஆனா அது எல்லாமே நம்ம வந்து கண்டுக்கிறதே இல்லைங்க, கவனிக்கிறதே இல்லை. அப்படிப்பட்ட பண்பு நலன்கள் என்னன்னு நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா? அடுத்ததா என்ன? ஸோ அடுத்ததா ஆண்களுடைய கடின உழைப்பு என்பது பல நேரங்களில் அங்கீகரிக்கப்படாத ஒன்றாகத்தான் இருக்கின்றது. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. வேலைக்கு செல்லக்கூடிய அந்த பெண்கள் வெளியே போயிட்டு வந்து வீட்டு வேலையும் பார்த்து அந்த டயர்ட்னஸ் அப்படின்னு இருப்பது போல இன்னைக்கு ஆண்களுக்கும் உளவியல் ரீதியிலான பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்குது. சில வீடுகளில் இது இன்னைக்கு, அதாவது கணவன் வேலைக்கு போய் மனைவி வேலைக்கு போகாமல் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கக்கூடிய வீடுகள்லையுமே ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. இந்த கடின உழைப்பு அங்கீகரிக்கப்படுவதில்லை. அதே நேரத்தில் இருவரும் வேலைக்கு செல்லும் பட்சத்தில் மனைவி வந்து நான் வெளியே எங்கள் ஆஃபீஸ்லேயும் வேலை பார்க்குறேன், வீட்லேயும் வந்து நான் வேலை பார்க்குறேன், நீங்கள் என்ன தான் பண்ணுறீங்க, நீங்கள் ஆஃபீஸில் சும்மா மட்டும் தானே இருக்கிறீங்க, அவங்க ஆஃபீஸ் வேலை மட்டும் தானே இருக்குது அப்படின்னு இன்னைக்கு வந்து ஒரு வாதம் இருக்கலாம். ஓகே, என்னைக்காவது உட்காந்து அவர் ஆஃபீஸ் சைடு என்ன வேலை நடக்குது, எவ்வளோ பேருக்கு அவர் பதில் சொல்கிறார், எவ்வளோ பேரை ஃபேஸ் பண்ணுறாரு, அவர் செய்யக்கூடிய அந்த ஆஃபீஸ் ஒர்க்குக்கும் நீங்கள் செய்யக்கூடிய அந்த ஆஃபீஸ் ஒர்க்குக்கும் எனக்காவது ஒரு கம்பேரிஷன்ஸ், அந்த ஒரு விஷயம் எப்படி பண்றோம் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு, ஒருவேளை அதுலயும் உங்களுக்கு அதுல திருப்தி இல்லை அப்படின்னா இந்த வார்த்தைகளை என்ன பண்ணலாம், பயன்படுத்தலாம். ஆனா பல நேரங்கள் நம்ம என்ன பண்றோம்னா அவருடைய உழைப்பை வந்து அங்கீகரிப்பதில்லை. இப்போ வீட்டு ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்கும், பெரும்பாலான குடும்ப நிகழ்வுகளுக்கு என்ன அப்படின்னா அந்த ஆண் தந்தை அப்படிங்கிறவங்க வர்றது ரொம்ப ரொம்ப ரேரா இருக்கும். நம்ம போய் நிக்கிறப்போ அப்பா வரலையா, அல்ல அப்பா வேலையா இருக்கிறாங்க வரல, அதுதான் சொல்லுவேமே தவிர அப்பா அந்த வேலையை யாருக்காக செய்யறாரு, அந்த வேலையினால் வரக்கூடிய ஊதியத்தை யாருக்கு அவர் செலவழிக்க போறாரு, இது எதுவுமே நம்ம என்ன பண்றது இல்ல, பொருட்படுத்துவதே இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் வேலை வேலை வேலைன்னு தான் இருப்பாரு. ஆனா அந்த வேலை எதற்காக செய்கிறார், ஏன் செய்யறாரு, எப்படி கஷ்டப்பட்டு செய்யறாரு, இதை எதையுமே நாம் அங்கீகரிப்பதே இல்லை. அதனாலதான் ஒவ்வொரு ஆணினுடைய கடின உழைப்பும் பல நேரங்களில் அங்கீகரிக்கப்படுவது தெரியாமல் போய்விடுகிறது. இதுக்கப்புறமாவது அதை நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம். அட்லீஸ்ட் அவங்க கிட்ட போய் உட்காந்து பேசுவோம், அவங்க என்ன மாதிரி வேலை செய்யறாங்க அப்படின்றத நம்ம இன்னும் தொடர்ந்து பேசலாமே. பார்த்த பகுதி பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். இந்த நாளில் உங்களோடு இந்தியராகிய நாம் என்கிற இந்த தொடர் வழியாக இணைந்திருப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று முதல் நாம் பார்க்க போவது மிக 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 முக்கியமான, இதுவரைக்கும் கேட்ட விஷயங்கள்ல எல்லாம் இதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லைன்னு கூட நீங்கள் சொல்லலாம். டெல்லிக்கு நமக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, உயர்நீதிமன்றத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, ஆளுநருக்கு என்ன சம்மந்தம், இப்படியெல்லாம் நீங்கள் ஒருவேளை யோசிக்கலாம். நான் ஒரு எளிய மனிதன் தானே அப்படின்னு சொல்லிட்டுலாம். ஸோ அப்படியெல்லாம் சாக்கு போக்கு சொல்ல முடியாத ஒரு ஏரியாவுக்குள்ளாடி நம்ம நுழைய போகிறோம்.
இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக இதில் தான் நீங்கள் உண்மையிலேயே உங்களுடைய வாழ்வை, உங்களுடைய குடும்பத்தை, உங்களுடைய சமூகத்தை நேசிக்கிறீங்களா அப்படிங்கிறதுக்கான மிக தெளிவு. இதில் நம்ம செயல்படலை இந்த தளத்தில் அப்படின்னு சொன்னாலே நாம் வந்து வாழ்வதற்கு அருகதையற்றவர்கள் அப்படிங்கிறது தான் பொருள். நம்ம வாழ்றதுல எந்த அர்த்தமும் இல்லை. பிறந்துட்டோம், சாப்பிட்டு அப்படியே ஒரு நாள் செத்து போகிறோங்கிறது இதில் தான் நம்ம இருக்கோம்னு அர்த்தம். அப்படின்னு தான் அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. ஏன்னா இது மிக 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 ஒரு முக்கியமான ஒரு பகுதிக்குள்ளால் நுழைய இருக்கிறோம். நம்ம முதல்ல பார்த்த மாதிரி இந்தியா 3 அடுக்கு அரசு நிர்வாகத்தை கொண்டது. முதல் அடுக்கு மத்தியில் இருக்கிறது, பாராளுமன்றத்தின் பெயரால் நீதிமன்றங்கள், உச்ச நீதிமன்றம் இவையெல்லாம் டெல்லியில் இருக்குது. இரண்டாவதாக மாநிலங்களில் இருக்கின்ற ஆட்சி முறை, மாநிலத்தில் சட்டமன்றம் இருக்கிறது, உயர் நீதிமன்றம் இருக்கிறது, மற்ற நிர்வாக அமைப்புகள் இருக்கின்றன. மூன்றாவதாக ஒரு அடுக்குமுறையையும் இப்போது நாம் உருவாக்கி இருக்கிறோம். இது காந்தி கனவு கண்ட ஒரு ஆட்சி முறை. நேரு சோசியலிச பொருளாதார கட்டமைப்பை உருவாக்குவதற்காக ஆசைப்பட்ட ஒரு கட்டமைப்பு, அதிகார முறை. ஒரு விதத்தில் சொல்லப்போனால் இயேசு ஆசைப்பட்ட ஒரு நிர்வாக முறை இதுதான். ஏன்னு சொன்னால், எங்கேயோ இருக்கிறவங்க எல்லாம் நம்மளை ஆட்சி செய்கிறத விட்டுட்டு நம்மை நாமே ஆட்சி செய்து கொள்வதற்கு, நமக்கு நாமே தலைமை தாங்கி நாம் ஒரு சமூகத்தை வழிநடத்துவதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு தான் இந்த பஞ்சாயத்து ராஜ் என்கிற இந்த நிர்வாக முறை அமைப்பு. இந்த பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு பல நலன்களை கொண்டிருக்கக்கூடியது. இதனுடைய நலன்களை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இது நமக்கானது. சாமானிய குடிமக்கள் எல்லோரும் பயன்பெறுகிற, பங்கு பெறுகிற ஒரு தளம் இதுதான். நம்ம பக்கத்தில் இருக்கிற ஒரு வார்டு, அந்த வார்டை தீர்மானிக்கிற பொறுப்பில் நம்ம இல்லைன்னா அப்புறம் வேற யார் வருவா? அந்த வார்டுக்குள்ளாடி சாக்கடை சரியா இல்லை, தண்ணி வரல, தூசியா இருக்கு, மரம் நடல, இயற்கை பாலடைஞ்சு போச்சு, பிள்ளைய ஒழுங்கா படிக்க போகல, ரோடு திறமா இல்லை, காற்று மாசடைஞ்சு போச்சு, இப்படியெல்லாம் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணோம்னு சொன்னா அந்த வார்டை சரி பண்றது யாரு? நாம் தான் அப்படின்னு அது சொல்லுது. இதுதான் பஞ்சாயத்து ராஜனுடைய நோக்கம். நமக்கு நாம செய்யலை அப்படின்னு சொன்னா அது நாசமா தான் இருக்கும். ஸோ இதை யாரும் என் வார்டு மெம்பர் செய்யல, சீஃப் மினிஸ்டர் செய்யலை அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் இங்கே இடமே கிடையாது. இது வந்து நமக்கானது. நாம் வாழுகிற பூமி, நம்முடைய வீடு, நம்முடைய தெரு, நம்முடைய வார்டு, இவ்வளவுத்துக்குள்ளாடியும் அதனுடைய ஆட்சியை செலுத்துகிற பொறுப்பை பஞ்சாயத்து ராஜ் சட்டம் நமக்கு தந்திருக்கிறது. இதுல கூட பங்கு பெறாம இந்த நாட்டில் உள்ள ஒரு 50% மக்கள் இருக்காங்கன்னு சொல்றதுதான் மிகுந்த வருத்தத்திற்கும் கேவலத்திற்கும் உரிய ஒரு செய்தியாக நான் பார்க்கிறேன். உண்மையா சொல்றேன், மனசுடைய ஆழத்துலேருந்து தான் சொல்றேன். அதை பார்க்கிற பொழுது கேவலமா இருக்கும். சமீபத்தில் என் ஃப்ரெண்டு ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தான். அவன் சொன்னான், இடியட் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை நீங்கள் ஆங்கிலத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க. இடியட் என்பதற்கு கிரேக்க மொழியில் அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், யார் ஒருவர் அரசியல் அல்லது பொது நிகழ்வில் பங்கு பெறாமல் இருக்கிறாரோ அவருடைய பெயர் தான் இடியட். நம்ம என்ன நினைக்கிறோம், அது அறிவில்லாதவன் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாக தான் சொல்லியிருக்காங்க. யாருக்கு அறிவில்லை, யார் இந்த பொது விடயங்களில், பொது நிகழ்வுகளில், அந்த சமூகத்தின் வளர்ச்சியில் பங்கு பெறாமல், அரசியலில் பங்கு பெறாமல் இருக்கிறாங்களோ அவங்க தான் இடியட் அப்படின்னு சொல்லிட்டு உண்மைதான் தோணுச்சு. எனவே இந்த பஞ்சாயத்து ராஜ் அமைப்பை பற்றி நாம் விலாவாரியாக பார்க்க போகிறோம். ஏன்னா மற்ற இடங்கள்ல எல்லாரும் வரையில நம்ம உடனே எம்எல்ஏ எம்பி எல்லாம் ஆக முடியாது, ஜட்ஜ் ஆக முடியாது. ஆனா இங்க நம்மால தலைவராக மாற முடியும். தலைவராக மாறுவதற்கு நாம் என்னென்ன செய்ய வேண்டும், நம்முடைய பகுதியை எப்படி வளர்த்தெடுக்க வேண்டும் என்பதை பற்றி நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். இந்த நாளில் இணைந்தமைக்காக உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அருமையான இந்தியராகிய நாம் பகுதி பார்த்துட்டோம். அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் உலக ஆண்கள் தினத்தில் ஆண்களுடைய பேசப்படாத பக்கங்கள், அதிகம் அங்கீகரிக்கப்படாத விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி அதில் அடுத்ததான் என்ன சொல்றாங்க. இந்த ஆண்களுடைய உலகம் எப்படிப்பட்டது அப்படின்றப்போ ஒவ்வொரு ஆண், அதாவது திருமணமான ஆண் கிட்ட போய் கேட்கிறப்போ தெரியும், திருமணத்துக்கு முன்னாடி அப்படியே ஒரு ஹீரோ மாதிரி அவங்க நடமாடி இருப்பாங்க அவங்களுடைய அந்த உலகத்துல. அதுவே திருமணம் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி, அவங்களுக்குன்னு ஒரு கமிட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் அவங்களையே மறந்துடுவாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன ட்ரெஸ் போடணும், என்ன செப்பல் போடணும், எதுவும் தெரியாது. கிட்டத்தட்ட எங்க அப்பாலாம் பாத்தீங்கன்னா ஒரு 3 வருடம் தொடர்ந்து ஒரு செப்பலை போட்டுட்டே இருந்தார். நானே அதை நோட் பண்ணி தான் கேட்டேன், அப்பா கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப வருஷமா அந்த செப்பலை போட்டுட்டு இருக்கேன், உங்களுக்கு அதை மாத்தணும்னு தோணவே இல்லையா? அதெல்லாம் போற போக்குல அது பிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் மாத்திக்கலாமா? அப்படியே, அதாவது அவங்களுடைய அந்த வாழ்க்கையவே அப்படியே தொலைச்சிட்டோம்லாம் கிடையாது,
ஃபேமிலிக்காக அதை நம்ம ஸ்பெண்ட் பண்ணிடணும், ஃபேமிலிக்காகவே அது நம்மளை வந்து விட்டு கொடுத்துடணும் அப்படின்ற நினைக்கிற அந்த குணம், அது பெரும்பாலும் அது வந்து எல்லாருமே வந்து பார்த்துருப்பாங்களா இல்லை அதுக்கான மதிப்பு கொடுத்துருப்பாங்களான்னு தெரியாது. ஆனால் பெரும்பாலான ஆண்கள் இப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நிச்சயம் இது எனக்கு எத்தனையோ குடும்பங்கள்ல எல்லாருமே இது போல ஆண்கள் இருக்கத்தான் செய்றாங்க. தாத்தாவாக, அப்பாவாக, அண்ணனாக, தம்பியாக, எல்லாமே எல்லாம் இருக்கிறாங்க. அப்போ அந்த சூழலில் அவர்களை நாம் அங்கீகரித்திருக்கின்றோமா? அதுதான் இங்க இருக்கக்கூடிய இன்னைக்கு நாம் கேட்கக்கூடிய, அதான் தொடக்கத்திலே சொன்னது, இந்த விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய ஆண்கள் இருக்கதான் செய்யறாங்க. ஆனா அது பெரிதளவில் பேசப்படுவதே இல்லை, அது மதிக்கப்படுவதே இல்லை அப்படிங்கிறது. அப்போ இன்னைக்கு ஒரு அவருக்கு சட்டை செலக்ட் பண்ணவே தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய மனைவி, அவங்க எடுக்கக்கூடிய ஒரு ஷாப்பிங்காக, குறிப்பா புடவை எடுப்பதற்காக செலவழிப்பத காசுக்கும் அந்த ஆண் சட்டை எடுப்பது செலவழிக்க காசுக்கும் ஒரு கம்பேரிஷன் போட்டீங்கன்னா அதுல எவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது தெரியும். எங்க அப்பா ஃபேன் ஷர்ட்ல பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய பசங்களுக்கு ஏன் அவர் ஃபேன் ஷர்ட்டை போட மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற கேள்விக்கு யாருமே போறதில்ல. நம்ம எடுத்து கொடுக்குறோம், எங்க அப்பா ஏன் போட மாட்டேங்கிறாரு அப்படின்னா அது அவருக்கு வேண்டாம். அந்த காசை வேற ஒரு சில விஷயங்கள், இப்போ நம்ம வீடுகளில் கிறிஸ்மஸ் வருது, நியூ இயர் வருது, இப்போ இந்த சீசன்ல கூட பாத்தீங்கன்னா எல்லா வீடுகளையும் அந்த பட்ஜெட் போட ஆரம்பிச்சிருப்பாங்க. என்ன வந்து எடுத்து கொடுக்கணும், ஓகே இந்த இடம் இவ்வளவு ஷார்டேஜ் வருது, அப்போ என்னுடைய சட்டையை நான் கட் பண்ணிக்கலாம், எனக்கான எடுக்கக்கூடிய ட்ரெஸ்ஸை நான் கட் பண்ணிக்கலாம். அவர் நீண்ட நாள் வாங்கணும்னு வச்சிருக்கக்கூடிய கனவான ஒரு பொருட்கள் ஏதாவது எதுவானாலும் இருக்கலாம். அது எல்லாமே என்ன அப்படின்னா பல நேரங்களில் கனவாகவே தான் இருக்கின்றது. அது வாங்குறதுக்கு கையில பைசா வர மட்டும் நான் வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லி எத்தனையோ நண்பர்கள்ட்ட நானும் பேசியிருக்கிறேன். இது வந்த உடனே சேலரி போட்டோன்னே இப்படி எடுக்கணும்னு வச்சிருக்கேன் மச்சான் அப்படிம்பாங்க. சரி ஓகே அப்படின்னு சேலரி போட்டதுக்கு அப்புறம் அந்த மாசம் நேரம் எடுக்க போறேன் கேட்டா, இல்ல அந்த மாசம் வீட்டுல இப்படி ஒரு செலவு வந்துருச்சு, அடுத்த மாசம் பாத்துக்கலாம். இது அடுத்த மாசம் ஒரு காலமும் அப்படி வராத மாதங்களாக அது தள்ளி போய்கொண்டே இருக்கும். ஸோ அப்போ அந்த எளிமையான வாழ்க்கை அப்படின்றது, அந்த வார்த்தை சரியானதா அப்படின்னு தெரியல, மேபி ரொம்ப அதிகப்படியான ஒரு வார்த்தையாக கூட இருக்கலாம். ஆனால் தன் குடும்பத்திற்காக வாழக்கூடிய அந்த வாழ்க்கை, தான் இழக்கக்கூடிய சின்ன சின்ன சந்தோஷங்கள், சின்ன சின்ன விஷயங்கள், இது பெரும்பாலும் குடும்பத்தினரால் அங்கீகரிக்கப்படுவது இல்லை. இதுக்கப்புறமாவது அதில் அங்கீகரிக்க வேண்டும் சொல்லிட்டு நம்ம இன்னும் தொடர்ந்து பேசலாம். இப்போ அடுத்த பகுதி பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, ரோஜாவுக்கு என்ன விதமான உரங்கள் கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான். நம்ம வீட்டு தோட்டமாக இருக்கட்டும் அல்லது நம்மளுடைய தோட்டங்களாக இருக்கட்டும், ஒரு கரைசலை நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இது பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. முக்கியமாக வந்து நம்ம வீட்டு தோட்டமாக இருந்துச்சுன்னா நம்ம வச்சிருக்கக்கூடிய முட்டையோட ஓடுகள், அதை காய வச்சு தூளாக்கிக்கலாங்க. அது கீழேயும் போட்டு விடலாம் அல்லது தூளாக்கி வச்சுக்கலாம். ஒன்று அது வேணும். ரெண்டாவது வந்து எப்சம் உப்பு அப்படின்னு இருக்குங்க. எப்சம் உப்பு அது வாங்கி வச்சுக்கலாம், பாக்கெட்டில் வரும், வாங்கி வச்சுக்கலாம். மூணாவது வந்து இந்த சோலு பார் அப்படிங்கிற போரான் பவுடர், அதுவும் வாங்கி வச்சுக்கலாம். இந்த மூணும் வாங்கி வச்சு, இதுதான் அடிப்படை. சரிங்களா? இப்போ தோட்டமாக இருந்தால் என்ன பண்ணலாம்? தோட்டமாக இருந்ததுன்னா நீங்கள் 200 லிட்டர் தண்ணிக்கு 2 கிலோ சூடோமோனாஸ் பவுடராக வச்சுக்கலாம். அது கூட எப்சம் உப்பு 1 கிலோ, அந்த சோலு பாருங்கிற போரான் பவுடர் 400 கிராம். 100 லிட்டருக்கு 200 கிராமுங்க, அதனால் 200 லிட்டருக்கு 400 கிராம் இப்படி கலந்துக்கிறோம். இது கூட பஞ்சகாவியாவோ ஈயம் கரைசலோ 2 லிட்டர் கலந்துக்கிறோம். இந்த அமைப்போட பொட்டாஷ் பாக்டீரியா இருந்தால் 1 லிட்டர் இது கலந்து தரைவெளியில் ஊற்றுறோங்க. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னாங்க, இந்த எப்சம் உப்பு அப்படிங்கிறது அந்த ரோஜாவில் வரக்கூடிய பழுப்பு நிற இலைகள், சிவப்பு நிறத்திலான பழுப்பு நிற இலைகள், அது அப்புறம் அந்த பூ சைஸ் சுருங்கி இருக்கிறது, இதுக்கெல்லாம் வந்து அதை மாற்றுறதுக்கு தான் நம்ம எப்சம் உப்பு கொடுக்குறோம். பூ சின்னதாக வர்றது, மடல்களோட எண்ணிக்கை சின்னதாக இருக்கிறது, அதுக்கெல்லாம் தான் வந்து போரான் கொடுக்குறோம். இப்போ போரான் கொடுத்தோம்னா 5 சென்டிமீட்டர் இருக்க பூ வந்து 8 சென்டிமீட்டர் வரும். மடல்களோட எண்ணிக்கையும் அதிகமாகும். அதான் அந்த போரான். கொஞ்சம் அதை கொடுக்கலாங்க. அதே மாதிரி கால்சியம் அப்படிங்கிறது ஒரு திடத்துக்காக கொடுக்கறது, அதான் வந்து சூடோமோனாஸோட பவுடர். அதுக்குள்ளே கால்சியம் இருக்குங்க, அது கொடுத்தாலே போதும். ஒருவேளை சூடோமோனாஸ் பவுடராக கிடைக்கல, திரவமாக கிடைக்கிது அப்படின்னா கால்சியம் பவுடர் அப்படின்னு விற்குங்க. அது வந்து 200 கிராம் கலந்துக்கலாம். கலந்து தெளித்தா ரொம்ப நல்லது. இந்த 3 பொருளும் தான் முக்கியம். இது கூட நம்ம பஞ்சகாவியா கலந்துக்கிறோம், ஈயம் கரைசல் கலந்துக்கிறோம். இப்படி தெளிக்கிறப்ப அதே நேரத்தில் தேவையில்லாத கிளைகளை வெட்டி எடுக்கிறது. முக்கியமாக ரோஜாவில் பார்த்திங்கன்னா கீழே தரையிலேருந்து ஒரு பெரிய கிளை ரொம்ப வாலிப்பாக வரும். அது மற்ற இதை விட இது பச்சையாக இருக்கும், அழகாக இருக்கும்.
அந்த மாதிரி 3 இலையாக இருக்கும். அந்த அந்த தண்டெல்லாம் வெட்டி எடுத்துடணும். தேவையில்லாத சில்லாக இருக்கக்கூடிய சின்ன தண்டுகளெல்லாம் வெட்டிடணும். செடி தெளிவாக இருக்கணுங்க. அந்த மாதிரி கவாத்து பண்ணி முறையாக இருந்ததுன்னா நமக்கு நிறைய அரும்புகள் கட்டும். நுனியை கிள்ள நிறைய அரும்பு வரும். அவ்வளோதான். அதுதான் தொழில்நுட்பம். நுனியை கிள்ள நமக்கு நிறைய அரும்புகள் கட்டும். இந்த ஒரு விஷயத்த மனசில் வச்சுக்கலாம். அரும்பு கட்டுறதை முறைப்படுத்த தான் நம்ம இந்த திரவங்கள் கொடுக்குறோம். 15 நாளைக்கு ஒரு முறை கொடுக்கலாம். வீட்டு தோட்டமாக இருந்தால் நம்ம சூழ்நிலை பொறுத்து நம்ம எந்த இடத்துல வச்சுருக்கோம், நிழல் எவ்வளோ அடிக்குது, வெயில், ஏன்னா வெயில் அதுக்கு ரொம்ப முக்கியம். வெயில் கிடைக்காம இருக்கிறப்ப சரியாக பூக்காதுங்க. அதனால் அந்த இதை வச்சுக்கலாங்க. இந்த அமைப்பு இருக்கிறப்ப ரோஜாவில் வந்து நம்ம வெற்றி அடைய முடியும். பொதுவாக எல்லா காலத்துலேயும் சீராக கிடைக்கிறதுக்காக இந்த பொருள்களை முன்கூட்டியே வாங்கி வச்சுக்கலாம். எப்சம் உப்பு, சோலுபாருங்கிற போரான் பவுடர், கால்சியம் பவுடர் இது வாங்கி வச்சுக்கலாம். இது கூட பஞ்சகாவியாவோ ஈயம் கரைசலோ அது தயார் பண்ணி வச்சுக்கலாம். இந்த கடல் பாசி உரம் இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. இந்த கடல் பாசி உரம் வந்து தெளிப்பில் 100 லிட்டருக்கு 1/2 லிட்ரு, 100 லிட்டருக்கு 1/2 லிட்டர் கலந்து தெளிக்கலாம். தரைவலி கொடுக்கணும்னா 1 லிட்டர் கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுக்குறப்ப அது பல்வேறு விதமான நுண்ணூட்ட சத்துக்கள் வச்சிருக்கக்கூடிய ஒரு பொருளுங்க இந்த கடல் பாசி உரம். இதில் கடல் பாசி உரத்தை பொறுத்தளவில் ரொம்ப காசு போட்டு வாங்கணும்னு இல்லை. எது விலை கம்மியாக மார்க்கெட்டில் விற்கிதோ, சரிங்களா, அது கிரானியூல்ஸாக, அதாவது திடப்பொருளாக உருளையாக இருந்தாலும் சரி, பவுடராக இருந்தாலும் சரி, ஃப்ளேக்ஸ் அப்படிங்கிற மாதிரி தட்டையாக வச்சுருந்தாலும் சரி, எப்படி வச்சுருந்தாலும் அதுதான் நமக்கு வேணும். எது விலை கம்மியோ அதை வாங்கி பயன்படுத்துங்க. அது ஒரு டைமு, அரப்பு மோர் கரைசல் ஒரு டைம். இந்த மாதிரி மாற்றி பண்ண நமக்கு பொதுவாக ரோஜா வந்து தொடர்ந்து நல்ல சிறப்பான பூக்கள் கொடுக்க வாய்ப்பு இருக்குங்க. செஞ்சு பாருங்க. சந்தேகம் எது இருந்தால் கீழே இருக்க நம்பரில் கேளுங்க. மீண்டும் சந்திப்போம். சிறப்பான பகுதி உழவும் உயர்வும் நம்ம பார்த்துட்டோம் ஜோ. எஸ், இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு தான் சொல்லணும். பெண்களுக்காக நீங்க சொன்ன மாதிரி எவ்வளோ பேர் வந்து பேசுறதுக்கு இந்த சமூகத்துல இருக்காங்க. ஆனா ஆண்களுக்காக பேசுறதுக்கு யாருங்க இருக்கா? அட்லீஸ்ட் இப்படி ஒரு தரமாவது நம்ம பயன்படுத்திக்கலாமேன்னு சொல்லிட்டு இன்றைய நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்ததான் நம்ம கவனிக்காமல் இருப்பது, மதிப்பு கொடுக்காமல் இருக்க அந்த ஒரு பண்பு நலன் என்ன இருக்கு? எல்லாரோட வீடுகளையும் சின்ன வயசில் ஸ்கூலில் டூர் போகிறோம் அப்படின்னா வீட்டில் எல்லாம் பெர்மிஷன்லாம் வாங்கிட்டு போவோம். அந்த ஸ்கூல் பஸ் கிளம்புறதுக்கு முன்னாடியே கொண்டு போய் விட்டு அது கிளம்புற வரைக்கும் இருந்து அது கண் பார்வை வந்து மறைகிற வரைக்கும் எங்கள் அப்பா டாட்டா கட்டிட்டு போகிறேன். எங்கள் அப்பா அம்மாவும் எனக்கு செம்ம கடுப்பாக இருக்கும். ஏன் நம்ம போயிட்டு வர மாட்டோமா, நம்ம என்ன இன்னும் சின்ன பிள்ளையாவாக இருக்கிறோம், டூர் போகிறோமே அப்படிங்க. அதே மாதிரி கூப்பிட வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா அது 9 மணிக்கு பேருந்து வந்து சேரும் அப்படின்னு சொன்னாங்கன்னா 8 மணிக்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, காத்திருப்பாங்க. கரெக்டாக வந்து பிக்கப் பண்ணி கூப்பிட்டு போவாங்க. அப்போ ரொம்ப டென்ஷனாக இருக்குது. நம்மளை வந்து சுதந்திரமாகவே இருக்க விட மாட்டேங்கிறாரு அப்பா அப்படிங்கிறதுல அப்படிதான் ஒரு கண்ணோட்டத்தில் நான் எல்லாருமே அப்படிதான் இருந்திருப்பாங்க மோஸ்ட்லி. ஏன்னா இன்னைக்கு அது ஒரு தந்தை ஸ்தானத்தில் போன பிறகுதான் இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் அங்கே வந்து வெளியே ஒரு இடத்துக்கு போகிறாங்க வராங்கிறப்போ அவங்க பாதுகாப்பாக சென்று வர வேண்டும். ஈவன் அவங்களுக்கு அவங்களே பார்த்துக்க தெரிஞ்சாலும் கூட இன்னும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவங்கள வந்து அப்போதான் அந்த தந்தையினுடைய அன்பு, ஓகே, எதனால் அவர் வந்து நம்ம வந்து பாதுகாப்பாக இருக்கணும். அப்போ இந்த ஆண்களுக்கு நேச்சராக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தன்னுடைய குடும்பத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு மனநிலை. அப்போ அந்த ப்ரொடெக்ட் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையவே கிடையாது. இப்போ ஒரு சுற்றுலா போகிறோம் ஒரு இடத்துக்கு அப்படின்னா அப்போ அந்த சுற்றுலா சென்று வர்ற வரைக்கும் அவங்களுக்கு சாப்பாடுக்கு கரெக்டாக கிடைக்கணும், அவங்களுக்கான ஓய்விடங்கள் கரெக்டாக இருக்கணும், எங்கே ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் க்ளீனாக அவங்களுக்கு இருக்கணும். ஸோ இதெல்லாம் என்னன்னா அந்த ஆண்கள் ஒவ்வொரு நேரத்தில் அதை நம்ம பெரும்பாலும் போனோம் அப்படின்னா ஃபேமிலியோட போகிறப்போ இந்த அப்பாக்கள் என்ன பண்ண மாட்டாங்கன்னா பெருசாக என்ஜாய் பண்ணவே மாட்டாங்க. அவருக்கு அடுத்து எங்கே போகணும், அதில் சேஃபாக இருக்கோமா, அடுத்த இடத்துல சாப்பாடு கிடைக்குமா, இதுதான் அவங்களுடைய அதில் நம்ம சண்டை போடுவோம். இதுக்கு நீங்கள் எதுக்கு டூர் வந்திருக்கணும், வரவே வேண்டாமே அப்படின்லாம் சொல்லி. ஸோ இப்போ எங்கே என் குடும்பம் இருந்தாலும் அது என் கண் பார்வையில் இருந்தாலும் சரி, என் கண் பார்வையில் இல்லாமல் இருந்தாலும் சரி, அவர்களுக்கான பாதுகாப்பு என்ன அதை உறுதிப்படுத்த வேணும். இன்னும் நிறைய நேரங்கள் எங்கள் அப்பா என்ன பண்ணுவாருன்னா ஊரில் இருக்கக்கூடிய அம்புட்டு பேருக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கோம். என் ஊரில் ஏதாவது ஒரு சைக்கிளில் எங்கேயாவது கையை விட்டுட்டு ஓட்டினா அடுத்த 5 நிமிஷத்துக்கு வீட்டுக்கு நியூஸ் போயிடும், உங்கள் பையன் சைக்கிளில் அதுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகும். என்னடா எல்லார்ட்டையும் அவர் சொல்லி வச்சு நம்மளை கண்காணிக்கிறாரு. அது கண்காணிக்கிறது என்னன்னா அந்த பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக செய்யப்பட்ட அப்பா கூட என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம வந்து திருத்தலத்துக்குலாம் போறோம் இல்லையா, அப்போ டிராவலிங் டைம்ல என்ன பண்ணுவாங்க, ட்ரெயின்ல முழிச்சிட்டே தான் வருவாங்க, தூங்கவே மாட்டாங்க. ஏன்னா பெண் பிள்ளைகள் இல்லையா, அதனால எப்பவுமே முழிச்சிட்டே இருப்பாங்க. ஏன்பா தூங்க மாட்டீங்க அப்படின்னா, இல்லம்மா நான் உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கணும்ல அப்படின்னு சொல்லுவாரு. கண்டிப்பா அதுதான் அது அந்த விஷயம். இன்னைக்கு நம்ம பல நேரங்கள்ல அதை வந்து நினைச்சு பாக்குறதும் இல்ல, ஓகே இவர் ஒரு பெரிய விஷயத்தை செய்யறாரு அப்படிங்கிற அந்த மனநிலை நமக்கு வந்ததே கிடையாது. அதுதான் அங்கீகரிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்றது. இனியாவது அதை என்ன பண்ணுவோம் யோசித்து பார்ப்போம். எஸ், கண்டிப்பா தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம்.
இந்த நிகழ்ச்சியில் ஒபிசிட்டி உடல் பருமன் பற்றி பார்க்கலாம். கண்டிப்பாங்க. ஒபிசிட்டி எதனால வருது, என்ன காரணங்கள், அதுக்கு என்ன ரெமடிஸ்? இந்த ஒபிசிட்டி அப்படின்னு எடுத்தாலேங்க உடல் பருமனுக்கு ஃபர்ஸ்ட் நிறைய பேர் என்ன பண்றாங்க, வெறும் டயட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்றாங்க. எதுவுமே காரணமே கண்டுபிடிக்காம டயட்டை ஃபோக்கஸ் பண்றது. ஆனா அதுக்கு பலவிதமான காரணங்கள் இருக்கு. ஒண்ணு, போதுமான உடல் உழைப்பு இல்லாதது. ரெண்டாவது, இன்சுலின் எதிர்ப்பு தன்மை. மூணாவது, நம்ம உடம்புல லெப்டின் அப்படின்ற ஒரு ஹார்மோன்ஸ் இருக்கும். இந்த லெப்டின் வந்து பாருங்க, நம்ம உடம்புல இருக்க கொழுப்பு செல்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹார்மோனை இது பண்ணுது. அந்த ஹார்மோன் என்ன பண்ணும், வயிறு ரொம்பிடுச்சு அப்படின்னா மூளைக்கு சிக்னல் அனுப்பும், வயிறு ரொம்பிடுச்சு சாப்பிடாத அப்படின்னு. லெப்டின் ரெசிஸ்டன்ஸ் வரும்போது அது மூளைக்கு சிக்னல் அனுப்புறது இல்ல, அப்ப நம்ம நிறைய சாப்பிடுவோம். அதே மாதிரி இன்சுலின் அதே மாதிரி பாருங்க, இந்த பிட்யூட்ரி ஹார்மோன், முக்கியமா வந்து growth ஹார்மோன் பிட்யூட்ரி, இந்த மூளையில வந்து பாத்தீங்கன்னா மண்டையில பிட்யூட்ரி அப்படின்ற ஒரு சுரப்பி இருக்கு. அந்த சுரப்பியில கட்டி ஏதாவது வந்துருச்சு, டியூமர் வந்துருச்சு அப்படின்னா growth ஹார்மோன் செக்ரீஷன் அப்படின்றது கம்மியாகும். அந்த growth ஹார்மோன் தான் நம்மளோட வளர்ச்சிக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. அதனோட ஹார்மோன் செக்ரீஷன் கம்மியாகும் போது ஒபிசிட்டி அப்படின்றது வரது உண்டு. சரி, இப்போ ஒபிசிட்டி வந்துருச்சு, கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு வந்து இன்றைய காலகட்டத்துல மக்கள் வந்து என்ன பண்றாங்க, உணவுல இவ்வளவு கலோரிஸ் தான் சாப்பிடணும் அப்படிங்கிறாங்க. அது மாத்திரம் பார்த்தா வெயிட் குறையாது. கரெக்ட். இப்ப நம்ம சொன்ன அந்த ஹார்மோனல் பிரச்சனை பார்க்கணும் எப்படி இருக்கு அப்படிங்கிற. தைராய்டு முக்கியமா பார்க்கணும் இல்லைங்களா? பார்க்கணும். அது மாத்திரம் இல்ல, ஜென்ரலா டயட்ல கார்போஹைட்ரேட் நிறைந்த உணவுகளை குறைக்கணும். புரோட்டீன் அண்ட் ஃபைபர் ரிச் ஃபுட்டை இவங்க எடுக்கணும். இது டயட். அது வரும்போது நம்ம பார்க்குறோம் எவ்வளவு ஹைட்டு எவ்வளவு வெயிட், அதுல இருந்து 5 கிலோ முன்ன பின்ன இருக்கலாம். ஓகேவா? அப்போ டயட் நம்ம லிஸ்ட் கொடுத்துடுறோம். அடுத்தது இதுவே குணமாகுமான்னா குணம் ஆகாது. ப்ராப்பர் பிரீத்திங் எக்ஸசைஸ், உடற்பயிற்சி இருந்தே ஆகணும். அது யோகா பண்ணலாம், ஆறு எக்ஸசைஸ் பண்ணலாம், ஆறு ஸ்விம்மிங், சைக்கிளிங், எது வேணா, வாக்கிங், ஜாக்கிங், ஸ்கிப்பிங், எது வேணாலும் பண்ணலாம். ஆனால் உடற்பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இதுல நிறைய பேர் நான் ஜிம்முக்கு போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இல்லாம அங்க பாருங்க, டயட்டு இத்தனை முட்டை சாப்பிட சொல்றாங்க, ஒரு வேளைக்கு 10 முட்டை 20 முட்டை சொல்றாங்கன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு அவங்களுக்கு பிளஸ் மைனஸ் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அடுத்தது, ஒரு மனுஷன் எக்ஸசைஸே இல்லாம இருக்கா, ஜிம்முக்கு போறது தப்பு இல்லை. ஆனா அங்க அடிஷ்னலா அவங்க சொல்லக்கூடியது, அவங்க வெயிட் குறையணும், ஆனா மசில்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ அவங்க சில வகையான புரோட்டீனை கைட் பண்றாங்க. அதன் விளைவுகள் ரொம்ப ஆபத்தா இன்னைக்கு அலோபதி டாக்டர்ஸ் கூட அட்வைஸ் பண்றாங்க, இது மிகவும் ஆபத்தானது, அப்படிலாம் ஆலோசனை இல்லாம எடுக்காதீங்க அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத நம்ம இங்க சொல்றோம். அதனால தயவு செய்து புரோட்டீன் அப்படின்னா நேச்சுரல் புரோட்டீன் எடுக்க. கடைகள்ல மார்க்கெட்ல அவங்கவுங்க பிஸ்னஸ்க்கு எத்தனையோ புரோட்டீன் விற்கிறாங்க. அதெல்லாம் வந்து தயவு செய்து நல்லதுன்னு சொல்லி மருத்துவர் ஆலோசனை இல்லாமல் எடுக்காதீங்க. இன்னொரு விஷயம், ஒபிசிட்டிக்கு மாத்திரம் இல்லை, இன்னைக்கு டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு கூட நீங்க புரோட்டீன் எடுக்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்களும் மருத்துவர் ஆலோசனை படித்தான் அந்த புரோட்டீன் எடுக்கலாமா வேண்டாமா, எவ்வளோ தேவை, எவ்வளோ எடுக்கணும் அப்படிங்கிறது தயவு செய்து ஆலோசனை பெறுங்கள். இப்போ வெயிட் ரிடக்ஷனுக்கு நம்ம சொல்றது என்னன்னா, சிலர் சொல்லுவாங்க எனக்கு நெக்ஸ்ட் மந்த் கல்யாணம், நிறைய ஆண்கள் பெண்கள் பார்க்குறேன் நான் வராங்க, நெக்ஸ்ட் மந்த் கல்யாணம், அதுக்குள்ள 10 கிலோ 15 கிலோ குறையணும் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு ஆசை இருக்கலாம், விருப்பம் இருக்கலாம், ஆனா அவ்வளோ குறைக்கிறது நல்லது கிடையாது. எப்பவுமே பிளான் பண்ணுங்க. ஒவ்வொரு மாதமும் 1 or 2 கிலோஸ் கிராஜுவலா குறைச்சா உங்களுக்கு ரொம்ப நல்லது. லுக் வைஸும் ஹெல்த் வைஸும் நல்லது. இதே திடீர்னு அவ்வளோ வெயிட்டு குறைக்கும் போது நிச்சயமாக உங்களுக்கு தோலில் சுருக்கம் ஏற்படும். அது நல்லது கிடையாது, நல்லாவும் இருக்க மாட்டீங்க. பார்க்கறதுக்கே சுருக்கமா இருந்தா எப்படியா, அப்போ அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் போடும். அதனால எப்பவுமே வெயிட் ரிடக்ஷன் கிராஜுவலாக குறையிடும். அதுலேயும் வந்து உங்களுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வேணும்னா அத்தனை கைடும் நாங்கள் பண்ணுவோம். அது உங்களுக்கு எப்படி சூட்டபிள் ஆகுது, உங்கள் பொசிஷன் பொறுத்து அட்வைஸ் கொடுத்து ஃபாலோ பண்ணலாம்.
அதனால வெயிட் ரிடக்ஷன் பண்ணணும்னு நினைச்சா தொடர்பு கொடுக்க. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு இதே பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. ஸோ உலக ஆண்கள் தினத்தில் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ஆண்களின் பேசப்படாத பக்கங்கள் என்னென்ன, அது இந்த சமுதாயத்தால் அதிகம் அங்கீகரிக்கப்படுவதே இல்லை, அது என்னென்ன அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். ஃபைனலாக என்ன சொல்றாங்க? பேசப்படாத பக்கங்கள் சொன்னீங்களே, அவங்க பேச ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்குள்ள அவ்வளோ விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ அந்த மாதிரி சொல்லப்படாத பக்கங்கள் ஆண்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும். நம்ம வந்து பெண்கள் அப்படின்னு பாக்குறப்போ ஒரு சின்ன ஒரு காரியம் குறித்து ஏதாவது பிரச்சனைனா கூட டக்குன்னு உடனே ஒரு போனு இல்லையா பக்கத்துல யாராவது இருந்தா கூட டக்குன்னு போயிட்டு அதை போய் அந்த விஷயத்தை ஷேர் பண்ணிடுவோம். அப்பா ஓகே இப்பதான் மனசு திருப்தியா இருக்குன்னு. ஆனா அந்த மாதிரி மனசுக்குள்ள அழுத்தத்தை வச்சுக்கிட்டு சொல்லப்படாத நிறைய காரியங்களை குறித்து உள்ளுக்குள்ளேயே தான் அவங்க வந்து எல்லாத்தையும் இது பண்ணிப்பாங்களே தவிர அது பெருசா யார்ட்டையுமே ஷேர் பண்ணவே மாட்டாங்க. உளவியல் ரீதியிலான ஒரு சில அறிக்கைகளுடைய முடிவுகள் என்ன அப்படின்னா, அதிகப்படியான மாரடைப்பு பெண்களை காட்டிலும் ஆண்களுக்கு வருவதற்கான காரணம் என்ன அப்படின்னா, இதை ஒரு ரீசனா சொல்றாங்க. பெண்கள் எளிதில் தான் விரும்பக்கூடிய, அது சிரிப்பா இருந்தாலும் சரி அழுகையா இருந்தாலும் சரி எந்த உணர்வுகளாக இருந்தாலும் அதை வெளிப்படுத்துவதற்கான வடிகால்களை உடனடியாக, அது தன்னுடைய தோழியாக இருக்கலாம், இல்லை அம்மாவா இருக்கலாம், இல்லை தங்கச்சியா இருக்கலாம், அக்காவா இருக்கலாம், ஏதோ ஒரு உறவுகளிடம் அதை பகிர்ந்து வெளிப்படுத்தி அதை என்ன பண்ணிடுறாங்க, வெளியே தள்ளிடுறாங்க. ஒரு ஆண்கள்கிட்ட போய் நீங்க உட்காந்து நீங்க கதைகள் ஏதோ என்ன இந்த பிரச்சனை வாங்க என்னாச்சு, ஏன் இப்படி சோகமா இருக்கீங்க அப்படின்னு கேட்டாலும் அங்க சொல்றதுக்கு வந்து 100 விஷயம் இருந்தாலும் அதுல ஒரு 50 60 தான் அவர் என்ன பண்ணிருப்பாரு, சொல்லியிருப்பாரு. மீதி 40 விஷயங்கள் அவர்கிட்ட. அப்போ ஒரு ஆணை பற்றி முழுமையாக புரிந்த இன்னொரு நபர்னு சொல்லி நீங்க இன்னொரு ஆணை கூட என்ன பண்ண முடியாது, சொல்லவே முடியாது. எல்லா ஆண்களுக்குள்ளும் அப்படி மறைக்கப்பட்ட சொல்லப்படாத பக்கங்கள் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ இது அப்படி வெளிக்கொண்டு வருவது, இதை தலைகீழ நின்று இப்ப ஈவன் என்கிட்ட நீங்க தலைகீழ நின்று கேட்டாலும் கூட சில விஷயங்கள் என்ன பண்ண மாட்டேன், நான் சொல்லவே மாட்டேன். ஸோ அது போல எல்லா ஆண்களுக்குமே, அது அவங்க அப்பாவா இருந்தாலும் சரி அண்ணனா இருந்தாலும் சரி, இல்ல நாங்க ரொம்ப ஓப்பன் மைண்டடா இதை அவங்க கிட்ட கேட்டு நாங்க அதை சரி செய்யறதுக்கு நாங்க ரெடியா இருக்கிறோம், உங்களுடைய விருப்பம் என்ன, உங்களுடைய ஆசை என்ன செய்யணும் விருப்பப்படுறீங்கன்னு கேட்டாலும் கூட அது 100% வெளியே வரவே வராது. ஏன் அப்படின்னா அது அப்படியே ஸ்டீரியோடைப் பண்ணப்பட்டு வந்ததுனால இன்னைக்கு அதை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் அப்படின்னு ஆண்களுக்கு தெரியறது இல்லை. ஸோ அதனால தான் ஆண்களுடைய அன்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பல நேரங்களில் பலரால் புரிந்து கொள்ளப்பட முடியாமல் போவதற்கான காரணம் என்னன்னா, எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும் தெரியல, அதுதான் அதனுடைய பிரச்சனை. ஸோ இப்போ இதையெல்லாம் மெதுவாகத்தான் என்ன பண்ண முடியும், சரி செய்ய முடியும். ஸோ அப்போ இன்னைக்கு சிறப்பான ஒரு நாள், உலக ஆண்கள் தினத்தில் ஆண்களுடைய பேசப்படாத பக்கங்கள் என்ன அப்படிங்கிறத கடவுள் பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரு. ஸோ இன்னைக்கு இதை உணர்ந்த எல்லோருமே, ஸோ ஒவ்வொரு நிலைகளிலும் இதுவரைக்கும் கோபக்காரராக பார்த்த ஒருத்தரை ஏன் அவர் கோபப்படுறாருங்கிற கேள்விக்கு ஒரு பதில் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு நாளா இன்னைக்கு என்ன பண்ணலாம், இவர் எப்போ அமைதியாவே இருக்காரு, யார்ட்டையும் அதிகம் கலந்து பேச மாட்டேங்கிறாரு, தனியாவே இருக்க விரும்புறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் ஏன் அப்படி இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்கு இன்னைக்கு முற்படுவோம். ஸோ அதற்கான அழைப்பை கடவுள் கொடுத்திருக்கிறாரு. ஸோ கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நாளில் யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சியில் பணிபுரியும் சக்திவேல் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் மாதா தொலைக்காட்சி குடும்பத்தினர். ஆரோக்கிய சோனா இன்று தனது 17ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா அகஸ்டின் குமார், அம்மா மோட்சராக்கினி, பாட்டி ராணி, பெரியப்பா ஆரோக்கியசாமி, பெரியம்மா பிலோமினா, சகோதரி ஆரோக்கிய மெர்லின் ஜெசி, மாமா கிறிஸ்துராஜ், மாமி சோஃபியா, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். திண்டுக்கல்லை சேர்ந்த கரோலின் எலிசபெத் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் கணவர் சேவியர், பிள்ளைகள் ஜோஷி, நெல்ஜோ, பெற்றோர்கள், சகோதரர்கள், சகோதரிகள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். ஜைரா எஸ்லின் இன்று தனது 1ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா டோனி, அம்மா ரியாஷி, அண்ணன் ஜேடன் எசாக், தாத்தாக்கள், பாட்டிக்கள், பெரியப்பா, பெரியம்மா, சகோதரர் ஸ்டெஃபானோ, ஞானபெட்ரோ, செபாஸ்டி, அஷிதா, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். இன்று விழா காணும் உங்கள் அனைவருக்கும் இறைவன் தரக்கூடிய அன்பான பரிசு எண்ணிக்கை 626. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. இந்த இறையாசையோடு நீங்கள் வாழ நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பானவர்களை, ஆண்களின் உணர்வுகளை புரிந்து கொள்வோம், மகிழ்ந்து வாழ்வோம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாளும் இனிய நாளாக அமையும் மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்கள் அனைவரையும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா, சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.